வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். When my granddaughter was 2 years, she was smart, young, and energetic. And the title of nobody expected her to be having a problem. But SARS, correct சொன்னாரு. இன்னும் 2.5 years she may have, especially when அஷ்டமாதிபதி தசையில் 50% லக்னாதிபதியோட ஆக்ட் வரும். நெக்ஸ்ட் 50% அஷ்டமாதிபதி தாசு வரும்போது கண்டம் வரும். அது தப்பிச்சிட்டான்னா நல்லா இருப்பான்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக 2 years and 3 months she had a serious health problem. By God's grace, by under SARS guidance and SARS சொன்ன பரிகாரம்லாம் சொன்னதில் I am happy to inform that she came out of that problem. Now she is 10th year போயிட்டு இருக்கு. She is studying in 5th grade in USA, ஹூஸ்டனில் படிச்சுட்டு இருக்கா, டெக்ஸஸில். she just, I am happy to inform that she got the best student award இந்த வருஷம். இந்த கோவிட் டைம்ல யூடியூப் மூலியமா தான் நான் எனக்கு உங்களை பத்தி தெரிய வந்தது. அப்புறம் உங்களோட வீடியோஸ்ல இம்ப்ரெஸ் ஆகி நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னோட ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. பேசிக்கா என்னவோ அதை நீங்க எனக்கு சொல்லிருந்தீங்க இது மாதிரிதான் இருக்கும்னு. அப்புறம் அதுல இம்ப்ரெஸ் ஆகி நான் அந்த பூர்வ புண்ணிய டாலரை நான் வாங்கி நான் ஃபர்ஸ்ட் போட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி எதையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது நல்லதோ கெட்டதோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர் நான் தெரியல, என்னோட ஒர்க் கேரக்டர் என்னன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவொன்னு அடுத்து என்னோட பையனோட ஹாரோஸ்கோப்பை கொடுத்து அப்புறம் அவனதையும் பார்த்து அவனுக்கும் நீங்க தான் பூர்வ புண்ணிய டாலர் போட்டு கொடுத்தீங்க. அவன் கிரிக்கெட்டர், இப்ப 27 years ஆகுது. தமிழ்நாடுக்கும் லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ நீங்க சொன்னீங்க அவனுக்கு நல்லா இது கிடைக்கும் சொல்லியிருந்தீங்க. அதனால அந்த மாதிரி குருஜி அப்படிதான் இருந்து அப்புறமா என்னோட 2-3 சிஸ்டர்ஸ்க்கு, கசின் சிஸ்டர்ஸ்க்கு அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து அவங்களுக்கும் நீங்க தான் பூர்வ புண்ணிய டாலர் போட்டு கொடுத்தீங்க. அதுல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் இன்னும் ஆகலைங்க. அது மட்டும் வெயிட்டிங்ல இருக்கு. சார் எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும், 4 வருஷமா தெரியும் சார், கோவிட் முன்னுக்குல இருந்து. ஸோ நம்ம அம்மா நானு அம்மா எல்லாமே சார் கிட்ட தான் கரெக்டா அந்த ஜாதகம்லாம் பார்ப்போம் எவ்ரி இயர். நிறைய பொருத்தம்லாம் சார் எனக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே இது வரைக்கும் சார் சொன்னது தான் சார் சொன்னது எனக்கு ஒண்ணு கூட மிஸ் ஆகாம நடந்திருக்கு. மிஸ் ஆகல, நான் சும்மா இம்ப்ரெஸ் பண்றதுன்றதுக்காக சொல்லல, ஒண்ணு கூட மிஸ் ஆனது இல்ல. சாரோட திங்ஸே நான் 2 திங்ஸ் பாய்க்கிறேன். ஒண்ணு அந்த யந்திரம், இன்னொன்னு நான் கழுத்துல அவரோட இதுதான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய இப்போ வரைக்கும். சார் இது நாளையோட 6 weeks சார் நான் மந்திரம் படிக்கிறது. வெரி குட், வெரி குட். நாளையோட நீ படிக்கிற அந்த மேரேஜுக்காக கொடுத்த யந்திரம் நாளைக்கு 6வது வாரமா? நாளைக்கு 6வது வாரம், இன்னும் ஒரு 3 வாரம் இருக்கு சார். வெரி குட். அந்த யந்திரத்தை வச்ச உடனே நீ எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சா அதை பகிர்ந்துக்கோ. 2வது வாரமே உங்களுக்கு ஏற்பட்ட சில மிராக்கிள்ஸை பத்தி பகிர்ந்துக்கோ. ஆமா, ஆக்சுவலி 2வது வாரம் கூட இல்ல சார், நான் உங்களோட போஸ்ட், உங்களோட அந்த எனக்கு ரிசீவ் பண்ண டிஹெச்எல்ல இருந்து நான் இன்னும் மந்திரம் படிக்க கூட ஆரம்பிக்கல, நான் கொண்டு டேபிள்ல வச்சேன். நீங்க சொன்னீங்க, அது அப்படியே ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த பர்சன் என்கிட்ட பேசினாங்க, நீங்க சொன்னீங்க நல்லவனா இருந்தா பேசுவான், கெட்டவனா இருந்தா காணா போயிடுவான். நீங்க
நான் மந்திரம் படிக்க ஆரம்பிக்கல. நான் பிரிச்சு வச்சேன். மறுநாள் காலையில அவரே என்ன பிளாக் பண்ணிட்டாரு சார். அவரே உன்னை பிளாக் பண்ணிட்டாருன்னா எவ்வளவு பெரிய மிராக்கிள் இல்லையா அது? அவரால உனக்கு ஆபத்து வரும்ன்றதுன்னா உங்க அம்மாவே பயந்தாங்க. சார் எனக்கு வந்து அவர் கூட எந்த பிரச்சனையும் இல்ல. சண்டை இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்ல சார். காலைல எந்திரிச்சு பார்த்தா நம்பர்லாம் பிளாக்ல இருக்கு சார். ஓ, அதுதான் நீ ஆடியோவை போட்டிருந்த. ஆமா. அதுதான் ஆடியோ பண்ணியிருந்தேன். சோ நீங்க சொன்ன மாதிரியே அந்த முருகனை கும்பிடுறவங்க, ம். அந்த மாரி. சோ நான் நினைச்சேன் அப்புறம் சார் நான் கிட்ட உனக்கு ஆமா, வரக்கூடிய அந்த கணவன் வந்து முருக பக்தனாவோ இல்ல முருகனுடைய பேருடையவோ இருப்பான்னு சொன்னேன். அப்படியே. சோ அதுதான் சார் வந்து அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னேன் மறாவது இந்த 9 வாரம் வந்து முறை முடியட்டும். முடிஞ்சோனே அப்புறம் சார் கிட்ட வந்து நான் வந்து அந்த ஜாதகம்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஆனா எக்ஸாக்ட்லி நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே எனக்கு நடந்துச்சு. அப்படியே நடந்துச்சு. அப்படியே நடந்துச்சு சார். சார் நான் பொய் சொல்றேன் சார். இது எனக்கு அப்படியே நடந்துச்சு சார். நான் உங்களுக்கு புரியுது, அதுதான் புரியுது. சார் நான் ரிசீவ் நீ பண்ணி ஏன் நான் பொய் சொல்லணும்னு மறாவது அவசியம் நாளே இல்லை. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். சார் என்ன சார் ஆமா. இது இப்படி நடக்குதுன்னு. என் பேர் ஈஸ்வர். நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். சார் வந்து சார்கிட்ட எங்க சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் போய் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க மூலியமா தான் நம்பர் கிடைச்சு. அப்புறம் மேரி குருஜி என்னை பத்தி எல்லாம் சொன்னாரு. எது எப்படி சொன்னாரோ அது அப்படியே பலிச்சிச்சு. அவர் மேல நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனை ஜோசியர்கிட்ட போனோம், யாரையாட்ட போனோம், அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஓரளவு 50% தான் கரெக்டா இருந்துச்சு. 50% வந்து அது எப்படின்னா உங்களுக்கு நல்லது மட்டும் சொல்லுவாங்க. கெட்டது நடக்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா குருஜி எப்படின்னா கண்ணாடி மாதிரி என்ன இருக்குதோ அதை அப்படியே மனுஷன் காமிச்சிருவாரு. அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டைம் எல்லாத்துக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்கும் வரும். ஸோ என்னோட அனுபவம் என்னன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்தது அவர் அப்படியே காமிச்சதுனால நம்ம அந்த டவுன்ஸ் வரப்போ நம்ம மனசை எவ்வளவு தைரியமா நம்ம வச்சுக்கிறோமோ அந்த டவுன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து அந்த டைம்ல அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சுனாக்கா அந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்போ உங்களுக்கு வந்து அந்த இது அவ்வளவு தெரியாது. இது மெயின் வந்து குருஜியோட ஒரு எப்படி சொல்றதுன்னா இதுதான் குருஜியோட எனக்கு பிடிச்சது ஒண்ணு. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ஸை வச்சுதான் அப்புறமா இப்ப மட்டும் இன்ட்ரெஸ்டட் அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேன். சரி ஒரு மாதிரி இது மோர் ஆஃப் பிராமினிசம் கண்ட்ரோல்ல இருந்த ஃபீல்டு. அப்புறம் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஷனே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் க்ளோஸ்டு இதுவா இருக்கும். ரியாலிட்டியா அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்ம புரிஞ்சு இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயம் சார் சொன்னது இட் வாஸ் இன்ஸ்பைரிங். ஸோ அப்போதான் கொஞ்சம் எனக்கு ஜாதகத்து மேலே அப்படி கொஞ்சம் நம்பிக்கை முதல்ல இருந்து இருக்கு. பட் ரொம்ப நம்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செல்ஃப் சொல்ல வந்தேன் பாத்தீங்களா? வழிகாட்டிங்கிறவரு 100% விஷயத்த உருவாங்கினவங்களா இருந்தா மட்டும்தான் ஒருத்தரை வழி காட்டவே முடியும். நீ அறகுறையா இருந்துட்டோம் அப்படின்னா யாருக்குமே வழிகாட்ட முடியாது. இப்ப இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் தான். அர்த்தம் கூட நான் கேட்கல, அது கேட்கதான் செஞ்சேன் பாருங்க. அது இவ்வளவு விவரம் சொல்லி இவ்வளவு சொல்றாரு பாருங்க. அதுதான் இப்படி ஒரு 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 வழிகாட்டி ஒரு ஜோதிடரா இருக்கணும் அப்படின்னா அது ஒருத்தராக நமக்கு முடியும். எல்ஜி மனுஷனும் வேற எவனாலும் முடியாது. நான் உறுதியா சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கேட்டுத்தானே இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க கேட்டீங்க, ஒரு ஸ்பார்க் தான் கேட்டீங்க. அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சொல்லி இவ்வளோ கொண்டு போய் நல்லா புரிய வச்சு கொண்டாந்து இறக்கி விட்டுருவாரு. ஸோ அதுதான் சொல்றேன். ஒரு 100% ஒரு நல்ல புரிதல் கொண்ட ஒரு ஞானி தான் நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும். அப்படி ஒரு வழிகாட்டியா நான் குரு எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. இப்ப எங்க அம்மா காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கும் பெருசா வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்ல. அப்ப எங்களுக்கும் யாரும் இல்ல. இப்ப அட்லீஸ்ட் இப்ப உங்களை மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து நாங்க செஞ்ச ஒரு பாக்கியம்னு சொல்லிக்கலாம். ஒரு அறியாமையில இருந்து இப்ப எங்களுக்கு ஒரு டார்ச் லைட் அடிக்கிறீங்க. இந்த டார்ச் லைட்டை புடிச்சுக்கிட்டு ஒழுங்கா வாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம இந்து தர்மத்துல மட்டும் ஏன் சரியான வழிகாட்டுதல் இந்த கலியுகத்துல யாருக்கும் காமிக்கப்பட மாட்டேங்குது? இல்ல, சரியான வழிகாட்டுதல் காண்பிக்கப்பட்டால் வியாபாரம் பண்ண முடியாது. இங்க வணிகம் முக்கியமா இருக்கு எல்லாரும்.
ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. யோக ரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் நோக்கங்களும் மனித குலத்திற்கு ஆற்றக்கூடிய சேவைகளும் வருமாறு: ஒவ்வொரு ஆண் பெண்ணின் சுய ஜாதகத்தின் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித செல்வங்களையும் அடைய முடியும். மேலும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளான திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருக்கிக் கொள்ளவும், தீமைகளை பயக்கக்கூடிய திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருமளவு குறைத்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு தனி மனிதனின் அவர்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு ஜோதிட பயிற்சி வகுப்புகளை நடத்தி அவர்களை விழிப்படையச் செய்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். இந்த அரும் பெரும் பணியை செய்வதற்கு ஜோதிட சத்குருஜி மெஹரு பல ஜென்மங்களாக முயற்சித்து இந்த ஜென்மத்தில் செய்கிறார். இந்த சேவைகள் சென்னையில் தொடங்கி உலகமெங்கும் பரவ விஞ்ஞான மெய்ஞான சமய ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட ஆன்மீக அன்பர்கள் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் கட்டிட விஸ்தார பணிகளுக்கு பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை வழங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடையை டிடியாகவோ செக் மூலமாகவோ வழங்க விருப்பமுள்ளவர்கள் டிடி செக்கில் எழுத வேண்டிய பெயர், நேம் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 26481010100908, அக்கவுண்ட் டைப் SB, FIC கோட் CNRB 0002648, பேங்க் நேம் கனரா பேங்க், பிரான்ச் சாலிகிராமம், சென்னை 600093. ஸோ நான் பேசிக்கலி பில்டர் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர். சார் வந்து ஒரு 5 இயர்ஸாக பழக்கம். ரொம்ப ப்ராப்ளம்ல இருந்து சார் கிட்ட வந்தேன். ஒரு மாதிரி துளாராசி நான். ஸோ அப்போவே உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கடந்த 10-11 வருஷமா ரொம்ப ப்ராப்ளம். ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் சார் அப்படியே அறிமுகமானதுதான் யூடியூப் மூலியமா. ஸோ நமக்கு சில பேர் வாய்ஸ் தான் ஒத்து போகும். நார்மலி எல்லா வீடியோஸும் நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி நான் நைட்ல யூஸ்வலி தூங்குறதுக்கு ஒரு 1 hour ஆகும். மேபி இந்த மகாபாரதம், அந்த கிருஷ்ணர் வாய்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ஸ், இல்லைன்னா ஒரு தென்கட்சி சுவாமிநாதன் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். பட் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சார் வாய்ஸ் கேட்டேன். அப்போ ஐ காட் இன்ஸ்பயர்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் வாய்ஸை வச்சுதான். அப்புறமா ஐ காட் இன்ட்ரெஸ்டட். அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ சரி, ஒரு மாதிரி இது மோர் ஆஃப் பிராமினிசம் கண்ட்ரோல்ல இருந்த ஃபீல்டு. அப்புறம் அவங்க வே ஆஃப் எக்ஸ்பிரஷனே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் க்ளோஸ்டு இதுவா இருக்கும். ரியாலிட்டியா அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்ம புரிஞ்சு இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயம் சார் சொன்னது இட் வாஸ் இன்ஸ்பைரிங். ஸோ அப்போதான் கொஞ்சம் எனக்கு ஜாதகத்து மேலேயும் அப்படி கொஞ்சம் நம்பிக்கை முதல்ல இருந்து இருக்கு. பட் ரொம்ப நம்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செல்ஃப் மேட் பர்சன். சொன்ன மாதிரி வேரிட் ஸ்கில்ஸ். நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸ்டார்டட் மை கேரியர் ஆஸ் அ லெதர் இண்டஸ்ட்ரி ஓனர். அப்புறமா கொஞ்ச நாள் மெக்கானிக்கல்ல இருந்தேன். அப்புறம் ஐ காட் இன்டு சாஃப்ட்வேர். யூஎஸ்ல ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்புறம் இங்க சென்னை, பெங்களூர், IBMல ஒரு 5-6 வருஷம் இருந்தேன். ஸோ த்ரூ ஹார்ட் ஒர்க் ஐ வென்ச்சர்ட் இன்டு ரியல் எஸ்டேட். அப்புறமா அதுல கொஞ்சம் இஷ்யூஸ். ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ பாசிட்டிவா நடக்க வேண்டியது மேபி ஆஃப்டர் 2016 டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் திங்ஸ் வென்ட் நெகட்டிவ் ஃபார் மீ.
நான் எது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைச்சனோ அது ஐ வாஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பட் ஓவரால் சென்டிமெண்ட் வாஸ் ஸ்பாயில்ட். சென்டிமெண்ட்டே வீடு வாங்குற அளவுக்கு இல்லை. அவன் சர்வைவலுக்கு சாப்பாட்டுக்கு பார்க்கும்போது வீடு வாங்குறத பத்தி யோசிக்க மாட்டான். அந்த மாதிரி 1-2 இஷ்யூஸ். ஓகே, அப்புறமா அதான் ரொம்ப ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். நான் அப்ப வந்து ஜஸ்ட் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அது இது பண்ணணும், ப்ராஃபிட் மோட்டிவ்னு இல்லை. ஐ காட் இன்டு எல்லாரும் குறுக்கும் போது நான் ரொம்ப எக்ஸ்பென்ஷன் மோட்ல போயிட்டேன். அதனால கொஞ்சம் நிறைய லாசஸ் வந்துச்சேன். அப்புறம் தான் சார் கிட்ட பார்த்து வர சொல்ல அவங்கள ஃபோன் பண்ணி அவங்கள இதெல்லாம் வர சொல்ல. இப்போ லைஃப் கொஞ்சம் கிளாரிட்டியா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆசிரம ஒர்க்ல கூட நான் கூட இன்வால்வ் ஆகணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே சார் கிட்ட நிறைய மீட்டிங்ஸ் பேசியிருக்கேன். சரி, ஓகே, டைம் வரும் இந்த மாதிரி. அதே மாதிரி நான் ஐயப்பா பக்தர் 19 இயர்ஸ் போயிருக்கேன் சபரிமலை. சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ராணிப்பேட்ல ஒரு 2 ஏக்கர்ஸ்ல எங்களோட ஓன் ஐயப்பன் டெம்பிளும் இருக்கு. ஸோ அது ஒரு கடவுள் கொடுத்த பாக்கியமா தான் நினைக்கிறேன். சரி, அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் செய்ய கிடைச்சிடாது. சரி சார், அது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கோயிலே எங்களுக்கு நாங்க லேண்ட் வாங்கி 20 வருஷம் ஆச்சு கட்டி முடிக்க. ஸோ எங்க அந்த குருசாமி வந்து ரொம்ப விடாமுயற்சி. அவர் ஒருத்தர் தான் அது. நாங்கெல்லாம் கூட இது நினைக்கிறோம் பண்ண முடியுமா. டு பி ஹானஸ்ட், இங்க சென்னையில ராஜா அண்ணாமலைபுரம்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் சார் டெம்பிள். இது ஆனா சின்னது, அது 2 ஏக்கர்ஸ்ல நினைச்சு பாருங்களேன். புரியுது. அவரு எங்க குருஜி வந்து ரொம்ப ஃபோமா இருந்து அவருக்கு ஒரு பெரிய லெதர் இண்டஸ்ட்ரி ஓனர் தான். அப்புறம் ஃபுல்லி ரிட்டையர்டு அண்ட் இப்போ அந்த டெம்பிள்லயே இருக்காரு. காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்கள் அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. நான் ஒரு யூடியூப் பார்த்தான் வந்து வெரி குட். உங்களுடைய நேட்டிவ்? I'm native Indian. Origin வந்து ஒரிசா, but born in வந்து Sri Lanka. So Indian தான் நேட்டிவ். ஓகே, உங்களுடைய நேட்டிவ் வந்து yes, இங்கே ஸ்டடி பண்ணி இங்கே பேச்சுலர் மாஸ்டர் முடிச்சு நான் வர்க் பண்றேன். வெரி குட். Now you are where residing? நார்வேல இருக்கிற லாஸ்ட் 30 இயர்ஸா இங்கே இருக்கிறேன். லாஸ்ட் 30 இயர்ஸா நார்வேல இருக்கீங்க? ஆமா. வெரி குட். வெரி குட். என்ன நீங்க வந்து 2018ல என்ன இஷ்யூக்காக வந்து சந்திச்சீங்க? நான் எங்க அப்பாட சோமிலா நேரம் வந்து பார்த்தேன் இல்லையா, அந்த டைம் தான் உங்களை வந்து. உங்க அப்பா? ஆமா, அப்ப சொன்னீங்க நீங்க எனக்கு 7 சனி முடியும் போது நீங்க அப்பாவுக்கு காரியம் பண்ணீங்க. அப்படியே அதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொன்னா வந்தது. ஆமா, அதுக்கப்புறம் நான் என் பசங்களோட கல்யாணங்கள் அதுக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு சொன்ன ஜோதிட பலன்கள் அது பலிச்சது, அதை பத்தி அதாவது நீங்க பகிர்ந்துக்கணும்னா கூட பகிர்ந்துக்குங்க. இல்ல, நான் சொன்ன இது இன்சிடென்ட் நடந்தது சொன்னீங்க. சிலதுகள் நான் என்னோட பசங்களுக்கு பார்க்கும்போது நீங்க சொல்லுவீங்க இது வேண்டாமம்மா, இது சரியில்லைன்னு. அப்படியே நான் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஸ்ரீலங்கால ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணு முடியாம இருந்ததுல, அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுடைய அங்கிள் கட்டுப்பாட்டுல இருந்ததுல, அங்கிள் அது நீங்க இது பண்ணி கொடுத்தீங்க. அந்த அந்த ப்ராப்பர்ட்டி உங்க கைக்கு கிடைக்கும்னு சொன்னதுக்கு அப்புறமா அது கைக்கு கிடைச்சது உங்களுக்கு. கிடைச்சது. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாள், ஐ திங்க் அது ஒரு 20-30 வருஷமா கிடைக்காம இருந்ததுல. 30 வருஷம் வந்து அவங்க அங்கிள் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அந்த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேடத்துக்கு கிடைக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க 3 பிள்ளைகளோட நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. எல்லாமே அப்பப்ப எதை வந்தாலும் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கூட திருச்சியில இருக்கு. ஆமா, அந்த வீடு கூட ரெண்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. இப்ப நீங்க கூகுள் மீட்ல சொல்லுங்க, யாருக்கா தேவைப்பட்டா கூட அது ரெண்டுக்கு எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பங்களா இருக்கு திருச்சியில. சம்மர் லீவு வரும்போது அங்க வந்துடுவேன், ஊருக்கு வந்துடுவேன் தானே. எத்தனை கிரவுண்ட் வீடு?
அது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட். எல்லாம் சேர்த்து 4000 ஸ்கொயர் ஃபீட். இந்த பில்டர் கூட அங்க இருக்கா ரமேஷ் பாபு சார். அதனாலதான் நம்ம வந்து இங்க உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்தா கூட ரமேஷ் பாபு சார் சொல்லுவாரு. இங்க இப்ப இங்க எல்லா விதமான ஜீனியஸ் இருக்காங்க. அதான் இந்த மாதிரி ஜீனியஸ் நான் வந்து செலக்ட் பண்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி எல்லாமே செலக்டட் கிரியேட்டிவ் பீப்புள்ஸ் செலக்ட் பண்றதுக்கு ஐ டேக்கன். ஓகே, வணக்கம். என்னோட பேர் நரேந்திரன். நான் மேரிஜி வந்து கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸா யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர்கிட்ட நம்ம பத்தி பேசியிருக்கேன் போன்ல. அதான் இந்த கூகுள் மீட்ல வந்து எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன ப்ரொஃபஷன் பண்றீங்க, என்ன ஜாப் பண்றீங்க சொல்லுங்க. நான் வந்து இந்த சிங்கப்பூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, வெரி குட். ஒரு 8 இயர்ஸா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். வெரி குட். எத்தனை இயர்ஸா இருக்கீங்க? எத்தனை இயர்ஸா? ஒரு 6 to 8 இயர்ஸா இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்க நவ் ஐ திங்க் யுவர் ஏஜ் இஸ் நவ் உங்களுடைய வயது இப்போ? என் வயசு வந்து 43 இயர்ஸ் old. 43 இயர்ஸ் ஆகுது. வெரி குட். எத்தனை குழந்தைகள்? எனக்கு ஒரு பெண், ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சார் வந்து என்ன 2 ஆண்டுகள் முன்னாடி சந்திச்சாரு. ஆமா, அப்ப அவருக்கு வந்து பல விதமான கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தது. அப்புறமா அதுக்கான வந்து சொல்யூஷன், பரிகாரம், அந்த பொறுப்புணர் ஷீட் எல்லாமே சார் போட்டிருக்காங்க. இப்போ அவர் சார் இணைஞ்சிட்டாரு. ரொம்ப ஆமா, அவர் வந்து கனரா பேங்க் சிஜிஎம் ரிட்டையர்டு. மொத்தம் 5400 பிரான்ச்சஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு அவர் தான் வந்து கையெழுத்து போட்டாதான் பாஸ் ஆகும். அவருடைய கையெழுத்து லோன் பவர் எவ்வளவு தெரியுங்களா? மினிமம் 500 crores, above 500 crores. மினிமம் அவருடைய லோன் சாங்ஷனிங் அத்தாரிட்டி 500 கோடி ரூபாய், அதிகபட்சம் 2000 கோடி ரூபாய். நம்ம எஸ்ஆர்எம் பச்சை முத்துக்கெல்லாம் அவர் 1000 கோடி கொடுத்திருக்காரு லோன் அவருடைய பணியின் காலத்துல. மிஸ்டர் சஞ்சீவ் ராவ் என்னுடைய அன்பர். சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க சார். சஞ்சீவ் ராவ் சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க சார். மத்தவங்களை ஓகே ஓகே ஓகே. ஒர்க்கிங் இன் கனரா பேங்க், ரிட்டையர்டு. சார்கிட்ட நான் வந்தது வந்து when my granddaughter was 2 years, she was smart, young and energetic. அந்த டயத்தில் nobody expected her to be having a problem. பட் சார் கரெக்டாக சொன்னார். இன்னும் 2.5 yearsல she may have, especially when அஷ்டமாதிபதி தசையில் 50% லக்னாதிபதியோட ஆக்ட் வரும். நெக்ஸ்ட் 50% அஷ்டமாதிபதி தாஸ் வரும்போது கண்டம் வரும். அது தப்பிச்சிட்டான்னா நல்லா இருப்பான்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக 2 years and 3 months she had a serious health problem. By God's grace, by under SAR's guidance and SAR சொன்ன பரிகாரம்லாம் சொன்னதில் I am happy to inform that she came out of that problem. Now she is 10th year போயிட்டுருக்கு. She is studying in 5th grade in USA, ஹூஸ்டனில் படிச்சுட்டு இருக்கா, டெக்ஸஸில். She just, I am happy to inform that she got the best student award இந்த வருஷம் in her class. To that extent, அந்த ஸ்கூல்ல கேட்கறது சொல்றது வந்து ஹானர் அவார்டுன்னு சொல்றாங்க. ஹானர் அவார்ட் ஃபார் கிளாஸ். she became number 1 best behaved smart girl அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு சார். அப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் டெய்லி அவரை இதுகிட்டே தான் இருப்பேன். டெய்லியே அவர்கிட்ட தான் உட்காந்துருப்போம். சார் சொன்னார், அவருடைய கல்யாணத்துக்கு நான் வருவேன், கவலைப்படாதீங்க, அவள் இதுலேருந்து வெளியே வந்துடுவா, கவலையப்படாதீங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி அவர் சொன்ன பரிகாரங்கள், அறுபடை வீடு போயிட்டு வந்தேன், காளிகாம்பாள் கோயில் போயிட்டு வந்தேன், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போயிட்டு வந்தேன். எல்லாம் சார் சொன்னதெல்லாம் பண்ணி கடவுள் அருளாலையும் சாரோட ஆசீர்வாதத்தாலையும் அவள் அதுலேருந்து வெளியே வந்திருக்கா. அவள் மேலும் நல்லா வளர்றதுக்கு அவருடைய சாருடைய ஆசீர்வாதங்கள் வேணும். நான் தான் சொன்னேன், அவளுடைய கல்யாணத்துக்கு நான் கலந்துப்பேன். அதாவது அந்த குழந்தைக்கு சார் என்கிட்ட பார்க்கும்போது 1.5 வயசு. நான் சொல்றேன், மிகச்சரியாக அவளுக்கு இன்னும் 6 மாதத்துல ஒரு தீராத நோய் வரும்னாக்கா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. 2 வயசு குழந்தைக்கு 8 சென்டிமீட்டர்ல கேன்சர் கட்டி வயிற்றுல. உடனடியா சார் வந்தாங்க, அந்த பூர்வ புண்ணிய டேவிட் கொடுத்தேன். சார் உடனே வாங்கி போட்டாரு. டெய்லி வந்து சார் உட்கார்ந்துருப்பாரு, தன்னை அறியாம அழுதுருவார். பேத்தி இல்லையா, சட்டுன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். நான் சொன்னேன், ஒண்ணுமே ஆகாது சார், இந்த குழந்தை எதுவுமே ஆகாதுன்னு ஒரு சின்ன சீட்ல எழுதி கொடுத்தேன். அதை கொண்டு போய் முருகர் படத்துல வச்சு ஃப்ரேம் பண்ணிட்டேன்.
அந்த சீட்டை வந்து முருகர் படத்துல ஃப்ரேம் பண்ணி பூஜை ரூம்ல சொல்றாரு பாருங்க சார், பூஜை ரூம்லயே வச்சுட்டாரு. வந்து 94 இருந்து எனக்கு வேசாம்பள்ளியில பழக்கம். அவங்க குடும்பமே ஜாதகம் பார்த்துருக்கு. அப்பவே அவங்க அந்த பூர்வ புண்ணிய தேவதாரம் வாங்கியிருக்காங்க. அப்பவே ஹோமம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன பரிகாரம் அந்த டைம்ல இருந்தே பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 4 தங்கைகளும் இதுவரையிலும் எங்கிட்ட ஜாதகத்துல கன்சல்டேஷன் இருக்காங்க. 94 தொடர்புல வந்தவங்க 2004, 2014, 2024 வரப்போகுது. 30 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் என்னோட இருக்காங்க அங்கே ஏரியாவில். அப்புறம் நான் 94 இருந்து 2000 இங்க சவுத் மெட்ராஸ்ல நான் ஒரு திரைப்படம் எடுக்கணுன்றதுக்காக இங்க வந்தேன். அப்புறமா இங்க இருந்தேன். இங்கேயும் என்ன வந்து பார்ப்பாங்க. இவங்களுடைய இந்த மேனகாவுடைய லட்சியமே இவங்க சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் தன்னுடைய மகளுக்காக 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி கனடாவில் இவங்க படிக்க வைக்கிறாங்க. எப்ப படிக்க வைக்கிறாங்க? மிக சரியாக ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னோடு. என்னமா மேனகா 7 ஆண்டா? ஆமா 7 ஆண்டுகள். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆக்சுவலி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அவளுக்கு இவர்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கும்போது அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சென்னையில எல்லாம் அவளை படிக்க வைக்காத, ரொம்ப சீக்கிரத்துல இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா ஆயிடும், வேண்டாம், கொஞ்சம் உங்க கண்காணிப்புல கொஞ்சம் பக்குவமா பார்த்து வளர்த்துக்கணும், நம்ம உங்க கண்காணிப்புல வைங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் கனடா போறதுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் நாங்க போடுறதுக்கு முன்னாடி திருப்பி இவர்கிட்ட போய் கேக்குறேன், கனடாக்கு அப்ளிகேஷன் போட்டுமா வேணாமான்னு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங். லாவண்யாவை பொறுத்த வரைக்கும் அவளை வந்து அவரு ஒரு 11-12 வயசுல இருந்து பாக்குறாரு அந்த குழந்தையோட ஜாதகத்தை. அதாவது இன்டெப்த் பார்த்து அந்த 12-11 வயசுல எனக்கு சொல்லிடுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே சொல்லல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குழந்தை ஓகே அவங்க அக்கா வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்கு போதா போட்டு திருப்பி உங்ககிட்ட வரும், அந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொன்னார். ஆனா ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ் உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு சென்னை மாநகரில் உதயமாகிறது. என்னுடைய திரையுலக வாழ்க்கையில் அனைத்து விதமான பட்டு புடவைகளையும் உடுத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். காரணம், இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். வாழ்க்கையின் பாரம்பரியம் உங்கள் நட்சத்திரத்தின் உடனான லயம். உள் ஒளி ஜோதிட சுடர் நேரு AR ரமேஷ் கண்ணா அவர்களின் அற்புதமான கண்டுபிடிப்பு. அதிர்ஷ்டத்தின் வடிவம் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ். டிசைன் சட்டம் 2000 கீழ் மேற்படி டிசைன்ஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீறுவோர் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். அந்த 11-12 வயசுல வந்து ஓபனா சொல்லிட்டாரு கிட்ட. அப்புறம் சார் சொல்வாரு. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, அம்மா இந்த பொண்ணுக்கு செக்ஸுவல் அபியூஸ் வரும், அதனால ரொம்ப எச்சரிக்கையா வளர்க்கணும். அதுவும் 2014 இருந்து 2021 செக்ஸுவல் அபியூஸ் 6 ஆண்களால் வரும். எத்தனை பேரால வரும்? 6 ஆண்களால் செக்ஸுவல் அபியூஸ் வரும், பாலியல் வன்கொடுமை வரும், எச்சரிக்கைமா. 12 வயசுலயே அப்பவே பயந்துட்டாங்க. நீ இந்த டாலரை போடு, இத உடம்புல இருக்கிறவரையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா போட்டேன். அந்த குழந்தை அப்ப என்கிட்ட நல்லா கேட்கும். அப்படி அந்த குழந்தை நல்லா கேள்வி கேட்கும். அம்மா அப்பாவை விட அதுதான் அவங்களெல்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டு என் கூட பேசும். அங்கிள் அப்படியா 4 பேரோட எனக்கு அபியூஸ் வருமா, அப்ப நான் என்ன அங்கிள் பண்ணணும், என்னை எப்படி அங்கிள் காப்பாத்திக்கணும் அப்படிலாம் பேசுற குழந்தை இன்னைக்கு என் கூட பேசினாக்கா நான் உண்மையை சொல்லிடுவோன்னு பேசாம இருக்குது. இப்போ அவங்க அமிச்சாங்க. இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுல என்ன தெரியுமா, இதே மேனகாவுக்கு ஜோதிடம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்திருந்தால் தான் சம்பாதித்த மொத்த பணத்தையும் தான் பொண்ணு மேல கேம்பிள் பண்ணிருக்க மாட்டான். இப்போ மேனகாவுக்கு 2 ப்ராப்ளம். தான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் தான் பொண்ணு மேல 1.5 கோடி ரூபாய் கேம்பிள் பண்ணி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பேக்கப் பண்ணி காசு செலவு பண்ணி அதன் மூலமா அவளை கனடாவில் வந்து படிக்க வச்சு அவளுக்கு அங்க PR கிடைச்ச உடனே அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிதான் அப்பா அம்மாவை PR கொடுத்து கூப்பிட்டுக்க முடியும். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மாவை கூட முடியாது. ஆனா இப்ப எல்லாத்துக்குமே உழ வைக்கிற மாதிரி அந்த பொண்ணு அங்க ஒரு பிளாக் மேனை லவ் பண்ணிட்டான். ஆமா, இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் முகமதியர் இருக்காரு, அவர் பேரு ஷோயிப் அலி. அவர் வந்தாரு, ஆமா என்ன பார்க்க வந்தாரு. ஆமா, அவரு நானும் வந்து ஒரு 10-12 ஆண்டுகள் வந்து என் கூட வந்து அவர் வந்து வணிகத்துல இருக்காரு. எனக்கு அவரு வந்து நாங்க எங்களுக்குள்ள வியாபார உருவம் இருக்கு.
ஆமா, ஏன்னா எனக்கு ராகு 11, ராகு தான் வந்து முஸ்லிம். எனக்கு லக்னத்துல வந்து சனி நீச்சபக ராஜயோகம். எனக்கு கிறிஸ்துவர்ல முஸ்லீமும் தான் எப்பவுமே ரொம்ப இன்டிமேட்டா இருப்பாங்க. அவர் என் கூட 15 வருஷமா இன்டிமேட்டா இருக்காரு. அந்த வியாபாரத்துல நான் அவருக்கு இது வரலாம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அந்த 10 லட்சம் ரூபாய் எண்ணி கொடுக்குறீங்கன்னு ஒரு நாள் கேட்டதில்லை அந்த ஷோயிப் அலி. அவரு இப்போ அவர் சாக கிடந்தார் 2017. அப்போ இத்தனைக்கு அவரு ஜிம் கோச்சரு. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய போட்டோ இப்படி இருப்பாரு, 6 பேக் இருக்கும் அவருக்கு. முஸ்லீம், ஆமா. டெய்லி ஒரு 4 முட்டை 5 முட்டை சாப்பிட்டு ஒரு ஜிம் கோச்சர் அவரு. என்கிட்ட ஆசிரமம் எனக்கு இனாகுரேஷன் ஆகுது ஈசிஆர்ல. அந்த ஜிம் கோச்சர் போன் பண்றாரு, குருஜி நான் செத்துருவேன்னு சொல்றாங்க டாக்டர், என்னன்னே தெரியல, ஒரு வைரஸ் பூந்துருச்சா, நான் சாவனா அவரோட இருப்பேனாரு. நான் சொன்னேன், உன்னுடைய 80வது திருமண விழாவில் நான் கலந்து கவனம் இருப்பேன் அப்படின்னு. தேங்க்யூ குருஜி, உங்க வார்த்தையாலதான் நான் இன்னைக்கு தைரியமா இருக்கிறேன்னாரு. அவரு வந்தாரு என்னை சந்திக்க. இப்ப அவரு கனடாவுக்கு போயிருக்காரு, ஜிம் கோச்சர் வேலைக்காக போயிருக்காரு. நான் மேனகா கிட்ட பேச வச்சேன், போன்ல பேச வச்சேன், வீடியோ போன்ல பேச வச்சேன். ஆமா, அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னு மேனகா கிட்ட கேளு. மேனகா நீயே சொல்லுமா மேனகா? அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னன்னா பயப்படாதீங்க, நான் இவரோட வந்து இத்தனை வருஷமா பயணம் செய்யறேன், அவரு நான் மரண தருவாயில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னே தெரியாது, ஆனா அவர் சொன்னாரு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு. அப்புறம் அவர் தான் வந்து எனக்கு சொன்னாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ நல்லபடியா வருவ, நீ ஊரெல்லாம் சுத்துவ, உலகம் சுத்தி நீ சம்பாதிக்க, நீ நல்லா இருப்ப அப்படின்னு. எனக்கு நான் நிஜமாலே உலகத்தை சுத்திட்டு நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பா அவர் சொல்லியிருக்காருல்ல உங்க பொண்ணு திரும்பி வந்துடும் அப்படின்னு, நம்புங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் அவருக்காக வேண்டி நான் என்ன ஒன்னாலும் செய்யறேன் அப்படின்னு இருக்காரு. எங்களுக்கு இப்போ ஒரு ஹேண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு சப்போர்ட் எங்க வீட்டுக்காருக்கு கிடைச்சிருக்கிறது வந்து நாங்க பண்ண புண்ணியம்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா அனாதையா இருக்கிற ஒரு இடத்துல அல்ல அவர் உனக்கு என்ன இல்ல அவர் என்ன இது பண்ணாரு, அதாவது உடல் உழைப்பு உங்களுக்கு பிசிக்கலி சப்போர்ட், ஃபினான்ஷியலி சப்போர்ட், எமோஷனலி சப்போர்ட், என்ன வேணுமோ மூணுத்துல என்ன வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னாரு. இப்படி சொல்றாரு. உங்களுக்கு பண உதவி நான் பண்றேன். அவரே அங்க போய் இன்னும் பிஆர் இல்லாம அவர் எல்லா வேலையும் செய்யறாங்க. எல்லா வேலையும் என்ன, ஜிம் கோச்சரா இருக்காரு, அப்புறமா ரெஸ்டாரண்ட்ல போய் வேலை செய்யறாரு, எல்லாமே வேலை செஞ்சுட்டு அவர் என்ன வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு பிசிக்கலாவும் நான் ஹெல்ப் பண்றேன், எமோஷனலாவும் ஹெல்ப் பண்றேன், பணம் கூட வேணா கேளுங்க நான் தரேன் அப்படின்னு, உங்களுக்கு பொருளாதார ஹெல்ப் வேணாலும் தரேன்றாரு. இப்படிப்பட்ட மக்கள் தான் என்ன தேடி வருவாங்க. அதான் ஒரு குருவுடைய ஜாதக பலத்துக்கு ஏற்ற மாதிரி சீடர்கள் வருவாங்க. அதான் வாரியார் சுவாமிக்கு சொல்வாரு தன்னுடைய உபன்யாசத்துல, இதை அப்படியே வச்சு, முட்டாள் முட்டாளோடு சேருவான், புத்திசாலி புத்திசாலியோடு சேருவான், திருடன் திருடனோடு சேருவான், ஞானி ஞானியோடு சேருவான். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. ஓகே சார், என் பேர் ஈஸ்வர். நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். சாருக்கிட்ட எங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட் போய் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க மூலியமா தான் நம்பர் கிடைச்சு, அப்புறம் மேரி குருஜி என்னை பத்தி எல்லாம் சொன்னாரு. எது எப்படி சொன்னாரோ அது அப்படியே பழிச்சிச்சு. அவர் மேல நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் எத்தனை ஜோசியர்கிட்ட போடணும், யார்கிட்ட போடணும், அவங்க சொல்றதெல்லாம் ஓரளவு 50% தான் கரெக்டா இருந்துச்சு. 50% அது ஒரு எப்படின்னா உங்களுக்கு நல்லது மட்டும் சொல்லுவாங்க.
கெட்டது நடக்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா குருஜி எப்படின்னா கண்ணாடி மாதிரி என்ன இருக்குதோ அதை அப்படியே பளிச்சுன்னு காமிச்சிருவாரு. அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டைம் எல்லாத்துக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்கும் வரும். ஸோ என்னோட அனுபவம் என்னன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்ததை அவர் அப்படியே காமிச்சதுனால நம்ம அந்த டவுன்ஸ் வரப்போ நம்ம மனசை எவ்வளவு தைரியமா நம்ம வச்சுக்கிறோமோ அந்த டவுன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து அந்த டைம்ல அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சுன்னாக்கா அந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்போ உங்களுக்கு வந்து அந்த இது அவ்வளவு தெரியாது. இது மெயின் வந்து குருஜியோட ஒரு எப்படி சொல்றதுன்னா இதுதான் குருஜியோட எனக்கு பிடிச்சது ஒண்ணு. ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனை எப்பவுமே வரும் தான். வாழ்க்கைனாக்கா மனுஷனுக்கு தான் பிரச்சனை வரும், மாட்டுக்கு ஆடுக்கு பிரச்சனை வராது, வெறும் மனுஷனுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைய ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிட்டாக்கா பிரச்சனை வந்தப்போ இது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்தப்போ பிரச்சனையா தெரியாது, அது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அந்த ஒரு தைரியம் தான் குருஜி கொடுக்கறது. அந்த குருஜி வந்து அந்த ஒரு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா மத்த ஜோசியர்களான போனாக்கா நல்லதை மட்டும்தான் சொல்லுவாங்க, கெட்டது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட கஸ்டமர் போயிடக்கூடாது, நம்மளோட வந்துட்டு நம்மளாண்ட இருக்கிறவங்க போயிடக்கூடாது நினைச்சு சொல்லுவாங்க. ஆனா குருஜி வந்து அந்த இது யோசிக்க மாட்டாரு. வந்தா வராங்க, போனா போறாங்க, ஆனா இதுதான் பான்னு சொல்லி கண்ணாடியை காமிச்சிருவாரு. அதுதான் குருஜியோட 100% பிடிச்சது எனக்கு ஒண்ணு. ஸ்டார்டிங்ல இருந்து நான் குருஜிக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், குருஜி தான் வந்து அர்ஜுனுக்கு எப்படி அர்ஜுனுக்கு எப்படி கிருஷ்ணர் இருந்தாரோ அது மாதிரி எனக்கு லைஃப் லாங் நீங்க இருக்கணும் குருஜி. அப்பதான் நான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். நான் கண்டிப்பா முன்னுக்கு வந்துதான் ஆகணும், என்னோட ஏமே அதான் முன்னுக்கு வரணும்னு சொல்லிதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் குருஜிட்ட. நேர்ல கூட நான் பார்க்க முடியல குருஜிய, ஏன்னா சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி. வெறும் போன் காலிங் தான் குருஜிட. நடுவுல கோவிட் வந்தப்ப கூட குருஜி வந்து வீடியோ கால் வராம வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புனாரு. நான் எவ்வளவோ சொன்னேன் குருஜி இது எனக்கு நல்லா இல்ல, நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறது. குருஜி வந்து நேர்ல பேசினாதான் ஒரு அந்த இது பாசிட்டிவ்னஸ். குருஜியை பார்த்தோன்னே அந்த பாசிட்டிவ்னஸ் பாருங்க எப்படி வருதுன்னு. நீங்க எவ்வளவு டிப்ரெஷன்ல போனாலும் அவர் பேசுற அந்த 2 வார்த்தை எவ்வளவு உங்களை பாசிட்டிவா கூட்டிட்டு போகுது அதுவும் நீங்க யோசிங்க. இன்னும் மூணாவது என்னன்னாக்கா குருஜி ஒரு விஷயத்தையே எல்லா வாட்டியும் சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட வேணாலும் நீங்க போவீங்க, எந்த ஜோசியர்கிட்ட வேணாலும் போனீங்கன்னாக்கா அரைச்ச மாதிரியே அரைக்குவாங்க. ஆனா குருஜிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா ஒரு விஷயத்த ஒரு வாட்டி தான் சொல்லுவாரு, நெக்ஸ்ட் டைம் வேற விஷயத்த சொல்லுவாரு. அதை நீங்களே பாத்துங்க. பழைய விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லி இருந்தாக்கா இல்ல நெக்ஸ்ட் வாட்டி ஏதாவது சொன்னாக்கா ஒரு புது விஷயத்த தேடுறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அதுவும் 12 ராசிக்கு 12 இதுலயும் தேடணும் அவரு. அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு யோசிக்குவாரு, அதை பத்தி எவ்வளவு சிந்தனை பண்ணுவாரு, அதை பத்தி எவ்வளவு யோசிச்சு எவ்வளவு அவர் பிளான் பண்ணி எவ்வளவு இது பண்ணி அவர் சொல்றாரு. அந்த இதையும் நம்ம வியூவையும் பார்க்கணும். சோ குருஜி 100% அவரோட எப்படி சொல்றாங்கன்னா ஹிந்தில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது தமிழ்ல எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா நான் நார்த்ல தான் மேக்ஸிமம் இருந்தது. நீங்க ஹிந்திலேயே சொல்லுங்க. ஹிந்தில சொல்லுவாங்க சாம் தாம் தண்டு பேதம் சொல்லுவாங்க. சோ அந்த 5 இதுவும் குருஜி ஃபுல்லா எஃபர்ட்டா போட்டிருக்காரு. அது எப்படின்னா ஒரு விஷயத்துக்கு எல்லாமே இருந்தாதான் அது 100% ஆகும். அது மாதிரிதான் குருஜி எந்த ஒரு விஷயமும் சொன்னாக்கா அது 100% பலிக்குது, 100% நடக்குது. நான் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். அதாவது இப்போ நம்ம சார் பேசினார்ல ஈஸ்வர், என்னுடைய அப்படியே ஆத்மா மாதிரி பேசினார். அதாவது நான் என்னை பத்தி என்ன இந்த 5 வருஷம் நான் போராடி நான் என்ன இந்த 12 ராசிக்கு சொன்னனோ அதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துல அவர் ஒரு ட்ரெய்லர் மாதிரி கொடுத்துட்டார். ஏன்னா நீங்க யோசிக்க மாட்டீங்க, நான் உங்களோட ஜாஸ்தி உங்களை பத்தி நான் யோசிச்சிருக்கேன் குருஜி. தெரியும், ஏன்னா நான் உங்க நலன் மாதிரி நினைச்சுங்க. அதாவது இதே கூகுள் மீட்ல நான் வரத்துக்கு 2 இயர்ஸ் முன்னாடி ஈஸ்வர் சார் என்ன நீங்க தான் கரெக்டா ராசி பலன் சொல்றீங்க, மத்தவங்க எல்லாம் உனக்கு யோகம், ராஜயோகம், குபேர யோகம், லட்ச யோகம், கோடீஸ்வர யோகம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. நீங்க உள்ளபடி சொல்றீங்க குருஜி. நீங்க இங்க விட நார்த் இந்தியால ரொம்ப அஸ்ட்ராலஜிக்கு ரொம்ப மதிப்பு தருவாங்க. நான் உங்களுக்காக ஒரு 50 பேரை செட் பண்றேன். நீங்க ஒரு ஹால்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அப்புறம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க உங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு யூடியூப்ல இருந்து அழைப்பு வந்தது நம்ம ஈஸ்வர் கிட்ட இருந்துதான்.
ஆசிரம் குருஜி வந்து ஒரு நிமிஷம் 24 செகண்டுக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அதாவது ஆயிடுனா அது நம்மளோட ஆசிரமத்தை வந்து டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆடு. ஆக்சுவலா அதுல ஒரு நிமிஷத்துக்கு இன்னொரு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வேர்டு கூட அதுல வந்து கட் பண்ண முடியாது. அது கட் பண்ணாலும் அது என்ன சொல்றது அந்த சாரமே இருக்காது. ஸோ ஒரு விஷயத்துக்கான சாரம் இவ்வளவுதான் அப்படிங்கிறத அவர் பேசும்போது பேசிடுறாரு. அப்புறம் நம்ம அதை எப்படி கட் பண்ண முடியும்? அதுதான் முடியல. ஒரு வேர்டு கூட வந்து அதை கட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அதுதான் அவர் பேசும்போது அவர் பேசுறாருன்னு சொல்லி பிரபஞ்சம் தானே வந்து இறங்கி பேசுது. அப்புறம் எனக்கு அவரு ஸோ அந்த டைமிங்கே அந்த டைமிங் இவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த பிரபஞ்சம் முதல்லயே அதை கோடிங் பண்ணி தான் அனுப்பிட்டு போயில. அந்த அளவுக்கு ஒரு ஆத்ம ஞானம் வந்து அதுதான் உண்மை. ஸோ அதுல ஒரு வேர்டு கூட என்னால கட் பண்ண முடியல. இப்போ எவ்வளவு வீடியோல எவ்வளவோ விஷயம் கட் பண்ணியிருக்கோம். ஆனா மெயினா ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா அதை சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டாங்க. அது என்னால கட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்க பேசுங்க சார். ஈஸ்வர் சார் நீங்க பேசுங்க. ஈஸ்வர் சார் பேசுங்க. சார் ஆக்சுவலா நான் பேசலாம்னு இருந்தேன். நான் அந்த வீடியோ கேட்கல. ஆனா நீங்க பேசுறது ஒவ்வொரு விஷயமும் சாரஸ்யமா இருக்கும். எந்த ஒரு அதாவது போரிங் சப்ஜெக்ட பார்த்தாலுமே ஓரளவுக்கு எந்த ஒரு டாபிக் பார்த்தாலுமே ஓரளவுக்கு போர் அடிச்சிடும். ஆனா வந்து சம்பந்தமே இல்லாம துலா ராசிக்கு நான் பார்த்தாலுமே அந்த துலா ராசியில நீங்க போடுவீங்க பாருங்க, அதிகமா இருக்கும். கண்டென்ட் அதிகமா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். அந்த துலா ராசியும் கூட அந்த அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா கேட்கறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்மளே யோசிச்சாதான் அதோட அர்த்தங்கள் தெரியும். ஒரு வேர்டுக்கு 3-4 மீனிங்ஸ் இருக்கு சார் நீங்க பேசுறதுல. ஆனா அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் அதோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியும். நான் இருந்தாலும் சரி யார் இருந்தாலுமே சரி ஒரு வேர்டுக்கு வந்து 3-4 மீனிங்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு. அதை வந்து அந்த அளவுக்கு டெப்தா கேட்கணும். ஒரு வாட்டி கேட்டு விட்டுட்டா ஆகாது. அதை பல வாட்டி கேட்டாக்கா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இது இருக்கு. அந்த வேர்ட்ஸ்ல உங்க ஒவ்வொரு வேர்டும் வேர்டு கிடையாது, அது மந்திரங்கள். நீங்க சொல்லுறது ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மந்திரங்கள். நீங்க ஒரு வாட்டி கேட்டு அதை வந்து நீங்க திருப்பி கேட்டீங்கன்னாக்கா அது வேற மாதிரி வந்து நம்ம மைண்டுக்கு வரும். அது ஒரு எனர்ஜெட்டிக், அது ஒரு பவர். நீங்க சொல்லுறது ஒவ்வொரு விஷயமும் நாங்க ஒரு வாட்டி கேட்கறது இல்லை சார், பல வாட்டி கேட்கறது. அதனாலதான் அந்த பல வாட்டி கேட்டு ஒரு வாட்டியில புரியாதுன்றது நீங்க சொல்றது புரிஞ்சிருது. ஆனா அந்த மீனிங் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு தனித்தனி மீனிங்ஸ் இருக்கு. அதை கரெக்டா அனலைஸ் பண்ணி நல்ல மனசு வச்சு ஆனா கரெக்டா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டாக்கா கண்டிப்பா வந்து நீங்க சொல்லுறது ஒவ்வொரு விஷயமும் 100% புரியும் எல்லாத்துக்குமே. அந்த அளவுக்கு அதுல மீனிங் இருக்குது, எஃபர்ட் இருக்குது. வேற யாருக்குமே நீங்க கேட்கவே தேவையில்ல, வேற யாருக்கையும் போக தேவையில்ல. அதுலயே கொஸ்டினும் இருக்கு, அதுலயே ஆன்சரும் இருக்கு. நீங்க சொல்றது ஒவ்வொரு விஷயத்துலயும் கொஸ்டினும் இருக்கு, ஆன்சரும் அதுலயே இருக்கு. ஆனா நல்லா டெப்தா போய் அதை வந்து நல்லா கண்ணை மூடி நம்ம இப்ப மெடிடேஷன் பண்றோம் பாருங்க, அது மாதிரி வந்து கண்ணை மூடி கரெக்டா அதை கேட்டீங்கன்னாக்கா 100% சொல்றேன், வேற எதுவும் கொஸ்டின் நீங்க கேட்கவே தேவையில்லை. நான் வந்து அனலைஸ் பண்ணது இது, நான் வந்து பார்த்தது. தேங்க்யூ. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த 2018 அந்த காலகட்டம்னா ரொம்ப சிரமப்பட்ட காலகட்டம்னு சொல்லலாம். தெரியாத தவறு இல்லை, இல்லாத போதை பழக்கம் இல்லை, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்தது.
எல்லாமே இருந்து அந்த வாழ்க்கை வீணா போன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு 2018 தான் வந்து ஒரு விடுதலை, நல்லா லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆஹ் இப்போதான் இது இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்ச டைம். குருஜியை சொன்னாரு. ஆக்சுவலா வந்து 2018 ஆரம்பிச்சு 2023 2022 அந்த கமெண்டே பண்றாரு, ரொம்ப அழுத்தக்காரர் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், அந்த அளவுக்கு நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். குருஜி மட்டும் இல்ல, யூடியூப்ல எவ்வளவோ வீடியோ பார்த்துருக்கேன். எத்தனையோ பேசியது, எத்தனையோ பேர் அலசி ஆராய்ந்து எவ்வளவோ எங்கேயோ போய் எவ்வளவோ நாள் தூக்கம் இல்லாம ரொம்ப இந்த இதுக்குள்ள ரொம்ப உள்ள போயிருந்திருக்கேன். அந்த டைமிங் தான் குருஜி வந்து நான் யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய இன்னும் நல்லா சொல்றாரு, இன்னும் நிறைய பார்க்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குருஜியோட அந்த சேனல்ல இருக்க அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் முழுசா போய் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வேற எங்கேயுமே போகலைங்க. நான் முதல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு ஜோசியத்தை, ஏதாவது ஒரு ஜோசியர் சம்திங் அஸ்ட்ராலஜின்னு போட்டீங்கன்னா நீங்க யூடியூப்ல ஒரு லட்சக்கணக்கான ஜோசியர் வருவாங்க. ஆளாளுக்கு நீங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொது பலன், ராசி பலன், இல்ல 12 கட்டங்களை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நீங்க இப்ப தட்டினீங்கனாலே லட்சக்கணக்கான அஸ்ட்ராலஜர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரா பார்க்குறது, என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். இதுதான் புத்தியும் பார்க்கும்போது தான் மற்றவங்க சொல்றதை விட வேறுபாடா இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது முக்கியமா லக்னம் தான். யார் எந்த ஜோசியரும் வந்து ராசி பலனாக சொல்றாங்க? குருஜி மட்டும்தான் வந்து நீங்க உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க, சுய ஜனன ஜாதகம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன அந்த பாயிண்ட் தான் இவ்வளவு தூரத்துக்கு எடுத்து கொண்டு வந்துச்சு. ஜோசியம் கற்றுக்க கூடாது. முதல்ல நம்ம ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜோசியம் ரெண்டாவது தான். முதல்ல நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப தேடல் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேட ஆரம்பிச்சேன். அது தேடும்போது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதனாலதான் நான் எதுவுமே வந்து கமெண்ட் போடலை. குருஜி சொன்ன மாதிரி, ரொம்ப அழுத்தக்காரன்னு சொன்ன மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ காலம் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுவே போல நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல குருஜியோட பிளேலிஸ்ட் போங்க, இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ ஜோதிடத்தை பற்றி எல்லாமே வச்சிருக்காரு. அதுல போய் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அடிப்படை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். 12 பாவம் என்ன, 9 கிரக காரகத்துவம் என்ன, எல்லாமே புரிஞ்சு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்து பொறுமையா தெரிஞ்சு 100% இதுதான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தா மட்டும்தான் நான் வாயவே திறப்பேன். ஸோ அந்த மாதிரி 100% இவர் சரியான இவர் மட்டும்தான் கரெக்டா சொல்றாரு அப்படின்ற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கமெண்டே பண்ணேன். அதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரமா நம்பவே மாட்டேன். ஏன்னா எல்லாருமே அப்படித்தான். முதல் பார்க்குறதுக்கு புதுசா இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா கரெக்டாக இருக்கு அப்படின்னு. ஆனா போ 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 தெரியும் இது உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய அவரை தொடர்ந்து போகும்போது தான் தெரிஞ்சுச்சு இவர்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டதுனால தான் நான் இந்த அளவுக்கு இந்த விழிப்புணர்வா இருக்கேன். அதுதான் உண்மை. ஸோ அஸ்ட்ராலஜினா என்னன்னு பேசிக் முதற்கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு குருஜி தான் காரணம். அதுக்கு நான் அதனால தான் கமெண்டே பண்ணியிருந்தேன். என்னோட பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கு, அது குருஸ்தானத்துல போய் வலுத்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு நல்ல 9ஆம் ஸ்தானம். அது 9ஆம் ஸ்தானம்னாலே தந்தை, குரு, பாக்கியம், காரகத்தின் இடத்தை 9ஆம் இடத்துக்கு இந்த காரகத்தின் ஸ்தானம் இந்த ஸ்தானத்துக்கான ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த கிரகம் போய் அந்த 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால ஸோ தந்தை நல்ல தந்தை உண்மைதான். என்னோட தந்தை மாதிரி எனக்கு மற்ற தந்தைலாம் இருந்திருப்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட இந்த லைஃப் இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு இருக்கு அப்படின்னாலே அதுக்கு என்னோட முழுக்க எனக்கு காரணம் வந்து தந்தை தான். ஸோ அவர் ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாதுங்க. எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. ஆனா அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. பொய் சொல்ல மாட்டாரு. கடைசி வரை உழைச்சே செட்டாருங்க. இறந்துட்டாரு. கடைசி வரையுமே உழைச்சுதான் இறந்தாரு. ஆட்டோ ஓட்டினாரு. கடைசியில் அவர் இறந்தது கூட ஆட்டோல தான். ஓட்டிட்டு இருக்கும்போது இறந்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப அதான் அந்த ஸ்தானமே குறிப்பிட்டுருச்சு, உனக்கு ஒரு நல்ல தந்தை கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தானம்
உறுதிப்படுத்தினதை நான் குருஜி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது தந்தை ஸ்தானம் மட்டும் இல்லை, அது குருஸ்தானமும் கூட. ஸோ அப்படி தந்தை போனான்னு ஒரு நல்ல குரு இருக்காரு, இந்த பிரபஞ்சம் அப்படிதான் என்ன அனுப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல குரு இருக்காரு, ஸோ அவருக்கு பின்னாடி பின்தொடர்ந்து நம்ம லைஃப்பை கொண்டு போகணும்னு சொல்லி தான் அந்த பிரபஞ்சமே எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். அது என்னோட ஜாதகத்துலையும் இருக்கு. அதை நான் எத்தனையோ முறை குருஜிக்கிட்ட அதை கமெண்டாவே போட்டிருக்கேன். அந்த புரிதல் எனக்கும் இருக்கு. நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய ஜோதிட நூல் படிச்சிருக்கேன். நிறைய கட்டுரைகள், நிறைய ஜோதிடர்களோட கட்டுரைகள் எல்லாமே படிச்சிருக்கேன். இருந்துமே ஒரு என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு விஷயத்தையும் முழுக்க முழுக்க எனக்கு இவ்வளவு தேடலை கொண்டு வந்தது குருஜி பேசுதான். வேற எந்த பேசுகிற அப்படி சொல்லல. அந்த ஒரு பொறி தான், அந்த பொறி இங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இவ்வளவு தூரம் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குங்க. நான் எங்களை சுத்தி உள்ளவங்க நிறைய பேருக்கு நான் இப்ப கூட உட்காந்து ஜாதகம் பார்ப்பேன். முத்துப்பாண்டியன் ஒருத்தர் கூட இருப்பாரு. ஸோ அவரு பிரகாஷ்னு ஒரு பையன் இருப்பான், அவங்க இங்கதான் இருக்காங்க. நாங்க ஒரு 3 பேர் இருக்கோம். யார் ஜாதகத்தையும் விட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கூட என் தம்பிக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆக்சுவலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுல சுற்றி இருந்த நோயாளிகிட்ட முதற்கொண்டு நான் ஜாதகம் வாங்கி பார்த்தேன். ஏன் உங்களுக்கு நோய் இருந்துச்சு, என்ன காரணம், சரி அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். ஃப்ரெண்டோட அப்பா இறந்தாங்க, அவங்க கூட ஜாதகம் வாங்கி பார்த்தேன். ஏன் என்னாச்சு, ஏன் இருந்துச்சு அப்படின்னு தேடிட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் நாங்க பாக்குறோம், இப்போ வரையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எல்லாமே 100% பொருந்தும். நம்ம வாழ்றோம், நம்ம தான் யோசிக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அது உண்மை இல்லை. இது நமக்கு ஏற்கனவே ஒரு டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இங்க கிரகங்களோட அந்த அந்த ஒரு ஈர்ப்பு டிசைன் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இது நம்மளுக்குள்ள நடக்குது. அதான் உண்மை. நம்ம தான் இயங்குறோம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது. அதான் குருஜி கரெக்டா சொன்னார் பாத்தீங்களா. இப்போ சார் ஒருத்தர் பேர் கூட சரி ஈஸ்வர் 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 இல்ல இல்லைங்க குருஜி, இந்த இவரு அஷ்டாவக்ர நம்ம கிளாஸ்ல இருப்பாரு. யாரு சூதாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னீங்களே, அவர் பேர் ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு சார். ரமேஷ் பாபு சார் அப்படிங்களா, சரி சொல்லிக்கிறேன். இல்ல அவரெல்லாம் அவர் மூஞ்சியை பார்த்து தான் சொல்ல முடியுமா? இல்ல, ஜாதகத்துல இருக்கு. அவர் குருஜி பழகிருக்க மாட்டாங்க, ஜாதகத்துல இருக்கு. அவர் ஒரு சூதாடி, அவர் அந்த இதை விட மாட்டாரு அப்படின்னு ஜாதகத்துல இருக்கு. ஸோ அதை குருஜிக்கு ஜாதகம் தெரியும். ஸோ ஆளை பார்த்து இதை பார்த்து தான் நான் எடை போட்டு எதுவும் பண்ண முடியாது, ஜாதகத்துல தெரிஞ்சிடும். அவரு குருஜி அதனாலதான் அதை கண்டுபிடிச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் இதான் பிரச்சனை. அப்புறம் இந்த அம்மா அவங்க பேர் நம்ம கீதாஞ்சலி அம்மா, அவங்களுக்கு எல்லாம் ராகு சந்திரன் இருக்கிறதுனால அந்த ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டத்தை பார்த்து நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். அது என்ன நம்ம கண்டுபிடிக்க தெரியாது, அது குருஜிக்கு தான் தெரியும். நமக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. ஸோ அதுதான் நம்மளை இயக்குறது எல்லாமே இந்த பிரபஞ்சம், இந்த கோள்கள் மூலமாகவும் இந்த பண்டு வீடுகள் மூலமாகவும் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல் பொறி எனக்கு விட்டதே குருஜி தான். ஏன்னா வேற எந்த ஜோசியரும் சொல்லுவாங்க. நானு மால்முருகன், நான் இடையே மறைக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்ன நீங்க நேரடியா போன்ல பேசுறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன பலன் பலிச்சதுன்னு சொன்னீங்களே, என்ன பலன் பலிச்சது குருஜி? அதாவது ஒரு நீங்க போடுற இந்த வருமானம் நாட்கள் போடுவீங்க, பண வரவு நாட்கள். இவர்களைப் போல் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் ஜாதகம் வெற்றி பெறும். ஜாதகம் வெற்றி பெற்றால் தான் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம். அப்படி அமைய பெறாதவர்களும் வெற்றி பெற வேண்டுமா? மாற்றுங்கள் உங்கள் பெயரியல் எண்ணை பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட எண்ணில். பணவரவு நாட்கள் போடுங்க. அந்த மாதிரி பணவரவு நாட்கள்ல 90% பொருந்தும். அது ஒண்ணு. அது வழக்கமா 90% பொருந்திடும். கரெக்டா நான் சரி இந்த மாசம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க முதல்ல போட்டுருவீங்க, முதல்ல பார்த்து வச்சுக்கிறீங்க. ஒரு 3 டேட் 4 டேட் வந்துடும், அதை நீங்க போட்டிருப்பீங்க, பார்த்து வச்சுக்கிறது. கரெக்டா அந்த டேட்ல வரும். நான் கரெக்டா வரும். நான் அப்பதான் அதுதான் 2018லயே அது நீங்க 19ல இருந்து போட்டுட்டு வரும்போதே அதை நான் கவனிச்சுட்டு தான் வந்தேன்.
அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா இவர் சொல்றதெல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த பணவரவு நாட்டம் 90% கரெக்டா இருக்கும். அது ஒண்ணு. 2வது, இப்போ சொன்னாரு அன்னைக்கு எனக்கு, நான் வந்து ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும், என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்னோட ஜாதகம் அந்த இதை நான் போடலை. ஆக்சுவலா குரு எனக்கு வந்து இப்படியாப்பட்ட குரு அமைஞ்சிருக்காருங்கிறது என்னோட கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக தான் நான் என்னோட ஜாதகத்தை நான் போட்டிருந்தேன். நான் எனக்கு பலன் சொல்லிய குறிச்சி நான் போடல. பாருங்க, அதான் சொல்றது. குரு அந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறதுனால அவருக்கு அவர் புரிதல் என்னன்னா, சரி ஒரு ஜோசியம் கேட்கிறாரு போல, நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்காம சொல்லியிருக்காரு. யாருக்கு இந்த யூடியூப்ல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க, யாருக்காவது நீங்க சொல்லி பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் டிசேபிள் ராஜகோபால்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு, அவங்கதான். அதுவும் அவங்க தொடர்புல இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல போட்டுக்கலாம். ஆனா நான் கேட்கவும் இல்லை, ஆனா போட்டிருக்காரு. பாத்தீங்களா, அதுதான் சொல்றது. என்னோட அந்த அந்த பூர்வ புண்ணியாதிபதி குருஸ்தானத்துல அவரும் உச்சமாயி போயிருந்தனால ஒரு நல்ல குரு கிடைப்பாரு அப்படிங்கிறது. நான் இடைமறிக்கிறது, நான் உங்களுக்கு யூடியூப்ல நீங்க என்ன பாக்குறது முன்னாடி ஆடியோல உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள்லாம் பொருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பலன்களை கொஞ்சம் விவரிங்க. அதான் ஆக்சுவலா நீங்க என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா, உனக்கு வந்து நீங்க ஏகப்பட்ட தொழில உட்காருவீங்க, கடைசியில போய் ஒரு தொழில உட்காருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இப்பதான் கொஞ்சம் ஒரு 8 மாசம் அந்த சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளதான் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிலையான ஒரு தொழில் இல்லைங்க. நிஜமா சொல்றேன், எனக்கு ஒரு நிலையான தொழில் இல்லை. சித்தாள் வேலைக்கு கூட போயிருக்கேங்க. இங்க முத்துப்பாண்டியன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கூட நான் ஈபி வேலைக்கு போயிருக்கேன். இப்படி இன்னைக்கு கிடைச்ச வேலைக்கு போவேன். என்ன வேலைன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு இன்னைக்கு என்ன வேலை இருக்கு, நீங்க ஈபி வேலைக்கு அவர் கூப்பிட்டாருன்னா போவேன், இல்ல சித்தாள் வேலைக்கு நான் கூப்பிட்டாங்க போவேன், ஆட்டோ ஓட்டுவேன். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது, ஆனா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போவேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்படிதான் இருந்துச்சு என்னோட லைஃப். அதுதான் குருஜி சொன்னாரு, தொழிலுங்கிறது உங்களுக்கு வந்து இனிமேதான் அமையும், நீங்க ஒரு கடைசியா ஒரு தொழில போய் உட்காருவீங்க அப்படின்னு சொன்னாருங்க. இப்ப அது நடந்திருக்கு. அதான் உண்மை, 100% அவர் சொன்னதுக்கு அப்புறம் நடந்திருக்கு. நல்லா கவனிக்கிறீங்க, சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நடக்குது. இன்னொன்னு சொன்னேன், அதை நீங்க கொஞ்சம் கூட நீங்க அதை மறைக்கணும்னு நினைக்காம ஒண்ணு எழுதுனீங்க. இந்த நான் வந்து அது நான் தப்பா இருந்தா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. நான் என்ன சொன்னது இப்ப அப்படியே சொல்றேன். அது சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க, தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க உலகளாவிய ஜோதிட நண்பர்லாம் கேளுங்க. இவர் மால்முருகன் முகம், அதாவது நேரடி பழக்கம் இல்லை, என்னுடைய ஸ்பீச்ல அட்மைரை ஜாதகத்தை போடுறாரு. நான் சொல்றேன், இந்த வித்து நல்ல வித்து, இந்த வித்து நல்ல வித்து, ஆனா இது பல பிறவிகளாவே அறிவு தவறு பண்ணிட்டே வந்திருக்கு. அந்த அறிவு தவறு பண்ணதுனால் இந்த பிறவியில் பல தொழில் செஞ்சுட்டு கடைசியில நீங்க ஒரு தொழில வந்து நிப்பீங்க. ஒரு வாழ்விழந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. அப்ப திருமணத்தை பத்தி கேட்டிருந்த ஒரு ரொம்ப அந்த பதிவை நீங்க படிச்சீங்கனாலே ஒரு வந்து யாருக்குமே மனம் முருகிடும். அதுல அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, குருஜி நான் நல்லா படிப்பேன் ஆனா படிக்க முடியல, குருஜி நான் நல்லா படிப்பேன் ஆனா படிக்க முடியல, அப்படிலாம் போன. நான் சொன்னேன், இந்த வித்து நல்ல வித்து, ஆனா இது பல பிறவிகளாகவே வந்து அறிவு தவறு. நான் சொல்ல கரெக்டா தப்பா? இல்ல, இந்த வார்த்தையை நான் சொன்னது கரெக்டா இல்லையா அன்னைக்கு? ஏன்னா இப்ப கூட இருக்குது, பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துடலாம். நான் சொல்ற பலனு. ஆனாலும் இந்த ஆத்மா பல பிறவிகளாக அறிவு தவறு பண்ணி வந்திருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்தில் உள்ள துன்பங்கள் இந்த ஆத்மாவுக்கு. வாழ்விழந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. பல தொழில் பண்ணிட்டு ஒரு தொழில வந்து நிப்பீங்க. சில விஷயங்கள் நீங்க ஓப்பன்ல கேக்குறீங்க, வேண்டாம், அது மறைமுகம், அதெல்லாம் சில இதெல்லாம் பர்சனலா சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க பர்சனலா வாங்க, அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது.
ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறமா இவர் என்னென்ன தவறு பண்ணாருன்றது இவரே எழுதுறாரு அந்த கமெண்ட்ல. அதை சொல்லுங்க. உண்மைதாங்க குருஜி, நீங்க சொன்ன மாதிரி அறிவித்தவர், நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அறிவித்தவர், அறிவு இருக்கு, அந்த அறிவை வச்சு தவறு பண்றதுதான் அறிவித்தவர். அந்த மாதிரி அறிவித்தவர் தான் அவங்க நிறைய பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா எனக்கு நல்ல ஒரு எடிட்டர் தான். ஆக்சுவலா அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல எடிட்டர் தான். நான் பெரிய எடிட்டர்னு சொல்லிக்கிற மாட்டேன். இல்ல உண்மைதான், அதெல்லாம் நீங்க சொல்றது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல கிரியேட்டர் தான். அது அந்த கிரியேஷனை வந்து நான் நிறைய தப்பு பண்ணேன். அதுதான் உண்மை. நிறைய இன்சூரன்ஸ் போடுறாங்க இல்லைங்க, இன்சூரன்ஸ் போடுறாங்க, அதை வந்து போலியா எடிட் பண்ணணும். போலியா ஒருத்தர் பேரை மாத்தலாம், டேட்டை மாத்தலாம், அந்த மாதிரி நிறைய தவறு பண்ணி என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய டிரான்ஸ்போர்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அறிவு தவறுலாம் பண்ணியிருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் மாட்டினது இல்லை. மாற்ற அளவுக்கு நான் பண்ணவும் மாட்டேன். கிரியேட்டிவிட்டி அப்படி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியாது. ஓப்பன்ல போட்டு ரெக்கார்ட் ஆகட்டும், யூடியூப்ல போடுங்க, அதுக்கு எனக்கு கவலையும் கிடையாது. உண்மையே சொல்லணும், எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆகணும் இல்லைங்களா? நீங்க கமெண்ட்லயே உண்மையை போட்டீங்களே, கமெண்ட்லயே நீங்க எழுதிட்டீங்களே, அதையே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். இதுல என்ன இருக்கு? அதான் நீங்க சொல்ற மாதிரிதான், ஒரு தீவிரவாதிக்கு ஞானிக்கு வந்து தன்னை இழக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா? அது இதெல்லாம் வந்து நம்ம உண்மை இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா இருந்தா தான் எல்லாருக்கும் புரியும். அவங்களுக்கு அது புரியும். நம்ம மறைச்சிட்டோம்னா அது தெரியாது. நம்ம அப்படியே மறைச்சு வச்சுக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆகப்படுறது இல்லை. இப்ப நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கன்னு சொன்னா நான் பேசுறேன். ஓகேங்க, நான் முடிச்சுக்கிறேன். இல்ல நீங்க உன்னோட பேசுங்கன்ற, நீங்க பேசிட்டு நான் ஓகே இப்ப நீங்க பேசுங்க குருஜின்னு சொல்லும் போது நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. அந்த மாதிரி இந்த அளவுக்கு குருஜி சொன்னது சரிதான். இந்த அளவுக்கு அறிவித்தவர்கள்லாம் நான் நிறைய பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு தெரியாது. அது பணம் வேணும்ல, எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, பணம் வேணும், ஒரு சொகுசான வாழ்க்கை வேணும். ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கிறது தான், அது சகஜம் தானே. அப்படிதான் இருந்தேன் நானும். ஸோ அந்த தவறுலாம் நமக்கு பெருசாவே தெரியல, அப்போ தெரியல. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் தவறு அப்படிங்கிறது கொஞ்சம் புரிதலுக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த புத்தியே வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. குருஜி சொன்ன மாதிரி தான் இருந்தேன் ஆக்சுவலா. ஸோ அப்படி இருந்தவன் குருஜி சொன்னதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்படித்தான் நான் வந்து ஒரு வேலை இன்னைக்கு ஒரு மனநிறைவான ஒரு வேலையில நான் இருக்கேன். உண்மையிலே இதுதான் என்னோட லைஃப் தொழிலாகவும் மாறிடுச்சு. எப்படின்னா சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கிட்ட எடிட்டிங்லாம் போய் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு குருஜி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. பேசிட்டு நான் எடிட்டர்னு சொன்னேன், எனக்கு வேலை கொடுத்தாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த ஷார்ட்ஸ், இந்த வீடியோஸ், இப்போ நம்ம கிளாஸ் பாக்குற இந்த ட்ரெய்லரு, இது எல்லாமே நான் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் வருவேன்னு குருஜி அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனா பாருங்க, ஏன்தான் நீ வேலைக்கு வருவேன்னு குருஜி சொல்லணும், நீ நல்ல வேலையில போய் உட்காருவேன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில பார்த்தா குருஜிட்டே ஒரு நல்ல வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அது அவர் சொல்றது 100% இல்லைங்க, 200% பழிக்கும். அது உறுதியா நான் அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சனாலதான் இங்க வந்து எல்லாரும் சேர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குருஜி சொல்றது வந்து 100% இல்லை, 200% அது பழிக்கும். ஏன் அப்படின்னா அவர் சத்தியத்தை தான் சொல்றாரு. ஏன்னா அந்த சத்தியம் வந்து என்னைக்குமே அது கேட்க போறது இல்லை. அந்த சத்தியத்தை சொல்றதுனால அது நடக்கதான் போகுது, அது நடக்கும். ஸோ அந்த மாதிரிதான் எனக்கு என்னோட லைஃப்லலாம் நடந்திருக்கு. நான் அதனாலதான் குருஜி கிட்ட ஒரு நன்றி கடனாவே நான் இன்னும் இருக்கேன். நான் அவர்கிட்ட நான் பணம் கூட வாங்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் குருஜி கேட்கல, நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பணம் வேணும்னு சொன்னேன். ஆனா என்ன சம்பளம் கொடுத்து என்ன இன்னைக்கு ஒரு தொழில நல்ல நிலைமையில நல்ல ஒரு திருப்தியில உட்கார வச்சிருக்காங்கன்னா அது குருஜியோட வார்த்தையும் காரணம், அவரோட கணிப்பு தான் காரணம், அவரோட அந்த கருணை தான் காரணம்னு நான் உறுதியா சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட லைஃப். ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு குருஜி சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி குருஜி. இனிமே குருஜி ஒரே ஒரு நிமிஷம், லாஸ்ட் ஒன்னே பேசுங்க. அதை மறந்துட்டேன். நான் ஆக்சுவலா இன்ன வரைக்கும் நான் குருஜியை நேர்லயே பார்த்தேன். அதாங்க உண்மை. நான்
போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கோங்க. நான் நிஜமா சொல்றேன், இன்ன வரைக்கும் நான் நேர்ல கூட பார்க்கலங்க. நேர்ல பார்க்காமலே யூடியூப்ல பார்த்தே எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அது ஒண்ணு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இப்போ ஒரு தொழிலும் அவர் மூலமாவே கிடைச்சு ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டோட நல்ல ஒரு மனநிறைவோட இருக்கேன். அது ஒண்ணு. நாளை பின்ன இன்னும் கொஞ்சம் என்லைட்மெண்ட் ஆகலாம், ஒரு நல்ல பாதையை காமிச்சிருக்காங்க. அது ஒண்ணு, அது ஒரு பிளஸ். இது பார்க்கவே இல்லைங்க என்ன நான் நேரம் அதாங்க உண்மை. நேர பார்க்காம இவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜின்னா அவர்கிட்ட நான் நேரம் இருந்து அவர் கூடயே நான் இருந்துடலாங்கிறது தான் எங்களோட ஐடியா. முத்துப்பாண்டி அவருக்கும் தெரியும், அவரும் அப்படித்தான் இருக்காரு. அவருக்கும் அந்த எண்ணம் தான். நாங்கெல்லாம் பேசாம அவர் கூடயே இருந்துடலாமே அப்படின்னு தான் தோணும். என்ன செய்யறது, எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அங்க கிடந்துருவோம் புரிஞ்சுக்கிட்டு. அதான் உண்மை. இந்த அளவுக்கு தான் இருப்போம் நாங்க. அந்த அளவுக்கு நாங்க எந்த விதத்திலையும் குருஜியை எங்க வாழ்க்கையில விட்டு கொடுக்கவே போறது இல்லை. ஏன்னா நாங்க ஒரு பைத்திய நிலைமையில இருந்தோம். ஒரு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதான் ஒரு பைத்திய நிலைமையில இருந்தோம். எங்களை பைத்திய நிலைமையில இருந்து ஒரு தெளிவான ஒரு என்லைட்மெண்ட் ஒரு லெவலுக்கு எல்லாம் கொண்டு போறது பெரிய விஷயம். எங்களை மனசு ஆகியிருக்காரு. ஸோ அந்த நன்றி கடன் என்னைக்குமே வச்சிருப்போம். கண்டிப்பா குருஜி ஒரு நாள் நான் நேரம் சந்திக்கிறேன், சந்திப்போம். அது காலம் போகட்டும், உங்க கூட கடைசி வரையும் பயணிப்போம். குருஜி இந்த புகழ கடைசி வரையும் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எங்களோட முதல் லட்சியமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா எங்களை மாதிரி எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலே நமக்கு அது தெரியாதுங்க. லைஃப்ல நம்ம ஒரு தப்பு பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. சரி, தெரியாட்டாலும் நம்மளால ஒரு முடிவு கூட சரியா எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ப்ரெஷர்ல இருப்போம். நம்ம ஒரு சிக்கல்ல இருக்கும்போது ஒரு நல்ல மைண்ட் ப்ரெஷர்ல இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நல்ல வழிகாட்டி வேணுங்க. ஒரு நல்ல வழிகாட்டி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சிறந்த வழிகாட்டி வேணும். அது 100% எல்லாமே தெரிஞ்ச அந்த சார் சொன்னாரு கூட, ஹிந்தியில என்னமோ சொன்னாரு, இந்த சாத பேத தண்டம் என்னமோ சொல்லுவாங்க. சாம வேத பேத தண்டம் என்ன அர்த்தம்? அதுக்கு ஈஸ்வர் சொன்னதுக்கு அர்த்தம் நான் சொல்றேன். சாம வேத பேத தண்டம் இத 4த்தையும் பார்த்துதான் ஒரு விரோதியை அடிக்கணும். சாமம்னா சமரசம். முதல்ல கிருஷ்ண பரமாத்மா எடுத்த உடனே சங்கு ஊதுன போருக்கு முதல்ல கிருஷ்ண பரமாத்மா இந்த 4த்தையும் அப்ளை பண்ணாரு. சாம வேத பேத தண்டம். வழிகாட்டின்னு சொல்ல வந்தேன் பாத்தீங்களா. வழிகாட்டிங்கிறவரு 100% விஷயத்த உருவாங்கினவரா இருந்தா மட்டும்தான் ஒருத்தரை வழி காட்டவே முடியும். நீங்க அறகுறையா இருந்துட்டோம் அப்படின்னா யாருக்குமே வழிகாட்ட முடியாது. இப்ப இந்த 4 வார்த்தைக்கு அர்த்தம் தான், அர்த்தம் கூட நான் கேட்கல, அது கேட்கத்தான் செஞ்சேன். பாருங்க, அது இவ்வளவு விவரம் சொல்லி இவ்வளவு சொல்றாரு பாருங்க. அதுதான் இப்படி ஒரு ஒரு வழிகாட்டி ஒரு ஜோதிடரா இருக்கணும் அப்படின்னா அது ஒருத்தரால தான் நமக்கு முடியும். குருஜி மன்னிச்சுக்கணும், வேற எவனாலும் முடியும். நான் உறுதியா சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கேட்டுத்தானே இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்க கேட்பீங்க, ஒரு ஸ்பார்க் தான் கேட்டீங்க. அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி எங்கேயோ கொண்டு போய் நல்லா புரிய வச்சு கொண்டாந்து இறக்கி விட்டுருவாரு. ஸோ அதுதான் சொல்றேன். இப்படி 100% ஒரு நல்ல புரிதல் கொண்ட ஒரு ஞானி தான் நல்ல வழிகாட்டியா இருக்க முடியும். அப்படி ஒரு வழிகாட்டியா நான் குரு எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கொடுப்பினே நான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி. சொன்னது எல்லாமே 100% கரெக்டு தான். நான் இதை கூட நான் உங்ககிட்ட சொன்னதில்லை. ஸோ நான் முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் என்னை பத்தி சொன்னப்போ கூட
இப்படி இந்த ரவுடி வாழ்க்கை, இந்த ரவுடிகள் தொடர்பு இப்படிலாம் இருந்தேன்ற நான் சொல்லல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே சொல்றேன், ஆமா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நானே சொல்றேன். ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம், சில விஷயங்கள் வந்து செகண்ட் மைண்டுக்கு வராது. சொல்ல அந்த இது வரல எனக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா என் லைஃப்ல இப்படிதான் இருக்கு, உண்மைதான் அப்படின்றத சொல்லும் போதுதான் தெரியுது. அதான் 100% நீங்க கணிச்சு சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களால கணிச்சு சொல்ல முடியாம எப்படி இருக்க முடியும்? நீங்கதான் எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. இது 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 வந்து இன்னும் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு. ஆக்சுவலா அது அன்னைக்கு இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் இருக்கு எனக்கு. சரி, ஓகே, நமக்கு என்ன பலம் இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க சொன்னது மாதிரி நான் இப்போ நானாவே விலகிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து. பட் இருந்தாலும் இப்போ அது வந்து இன்னும் ஒரு ஒரு டபுள் மடங்கு ஒரு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. சரிதான், குருஜி சொன்னது சரிதான், நம்மளே இப்போ வெளியில வந்திருக்கோம். இப்போ இது இன்னும் 2 மடங்கா நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. நாளை பின்ன நீங்க சொன்ன மாதிரி சொந்தக்காரனே வந்தாலும் ஐயோ நமக்கு ஏற்கனவே ஜாதகமே இப்படி இருக்கு, இல்லைன்னா விலகி இருந்துக்குவோம் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஸோ குருஜி வந்து இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் மூலமா எனக்கு சொன்னது வந்து பெரும்பாக்கியமா நினைக்கிறேன், பெரும் புண்ணியமாவே நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவும் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப நன்றிங்க குருஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லாருக்கும் சொல்லும்போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஜோதிடமும் கொஞ்சம் விளங்கும், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களை பத்தி சொல்லும் போதும் எங்களுக்காகவே நான் ஆர்வமா இருக்கேன் குருஜி. ரொம்ப நன்றி. இன்னொன்னு நிறைவான ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு முடிக்கிற சத்சங்கத்தை. உங்களுக்கு புதன் தசை வருது. ஆமாங்க, வாய்ப்பு வந்துச்சுங்க குருஜி. 2020லயே நீங்க சொன்ன அதே 5 தொகை தான், 5 லட்சம் ரூபாய் தரேன், ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி 2020 இதுலதான் 2021 தான் வந்துச்சு இந்த ஆஃபர். அதுதான் நான் பேசலங்க. நான் பேச உட்காரும் போது என் மேல பிரபஞ்சம் இறங்கும், நவகிரகம் இறங்கும், அது பேசும். நான் ஏன் பாத்திரம் காலியாயிடும். ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ் உலகிலேயே முதல் முறையாக 27 நட்சத்திரங்களுக்குரிய உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு சென்னை மாநகரில் உதயமாகிறது. என்னுடைய திரையுலக வாழ்க்கையில் அனைத்து விதமான பட்டு புடவைகளையும் உடுத்திருக்கிறேன். ஆனால் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவையின் மகத்துவத்தை அறியும் போது வியப்படைந்தேன். காரணம், இதில் ஒரு நட்சத்திரத்தின் 9 விதமான தெய்வீக அம்சங்களின் குறியீடுகளை உள்ளடக்கி நெசவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சய தாம்பூலம், நலுங்கு, திருமணம், வரவேற்பு போன்ற அனைத்து சுப காரியங்களுக்கும் உங்கள் நட்சத்திர ராசி பட்டு அணிபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் தேடி வரும். வாழ்க்கையின் பாரம்பரியம் உங்கள் நட்சத்திரத்தின் உடனான லயம். உள்ஒளி ஜோதிடச் சுடர் நேரு AR ரமேஷ் கண்ணா அவர்களின் அற்புதமான கண்டுபிடிப்பு. அதிர்ஷ்டத்தின் வடிவம் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு. ஸ்ரீ சஹஜோ சில்க்ஸ் டிசைன்ஸ் சட்டம் 2000 கீழ் மேற்படி டிசைன்ஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீறுவோர் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். குருஜி, நான் வந்து இந்த கோவிட் டைம்ல யூடியூப் மூலியமா தான் எனக்கு உங்களை பத்தி தெரிய வந்தது. அப்புறம் உங்களோட வீடியோஸ்ல இம்ப்ரெஸ் ஆகி நான் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னோட ஹாரோஸ்கோப்பை கொடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. பேசிக்கா என்னவோ அதை வந்து நீங்க எனக்கு சொல்லியிருந்தீங்க இது மாதிரிதான் இருக்கும்னு. அப்புறம் அதுல இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து அந்த பூர்வ புண்ணிய டாலரை நான் வாங்கி நான் ஃபர்ஸ்ட் போட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி எதையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது நல்லதோ கெட்டதோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர் நான். தெரியல என்னோட பர்த் கேரக்டர் என்னன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே அடுத்து என்னோட பையனோட ஹாரோஸ்கோப்பை கொடுத்து அப்புறம் அவனதையும் பார்த்து அவனுக்கும் நீங்க தான் பூர்வ புண்ணிய டாலர் போட்டு கொடுத்தீங்க. அவன் கிரிக்கெட்டர், இப்ப 27 இயர்ஸ் ஆகுது. தமிழ்நாடுக்கும் லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் விளையாடிட்டு இருக்காரு இப்போ. நீங்க சொன்னீங்க அவனுக்கு நல்ல இது கிடைக்கும் சொல்லியிருந்தீங்க. அதனால அந்த மாதிரி குருஜி அப்படிதான் இருந்து அப்புறமா என்னோட 2-3 சிஸ்டர்ஸ்க்கு, கசின் சிஸ்டர்ஸ்க்கு அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து அவங்களுக்கும் நீங்க தான் பூர்வ புண்ணிய டாலர் போட்டு கொடுத்தீங்க. அதுல எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் இன்னும் ஆகலைங்க. அது மட்டும் வெயிட்டிங்ல இருக்கு. வெரி குட், வெரி குட். உங்களுடைய பாரம்பரியம் உங்க அப்பா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க அப்பா வந்து மிஸ்டர் பூவராகன்னு சொல்லி அவரு காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் மந்திரி சபையில அப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் கிடையாது, 9 மந்திரிகள் தான். அதுல ஒண்ணு வந்து என்னோட அப்பா வந்து அப்பவே வந்து மிக இளைய வயது மந்திரின்ற பேர் பெற்றவர். அவர் மந்திரி ஆன பிறகுதான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு.
அவர் பேர் வந்து பூவராகன். அப்போ 9 பேர் தான் இருந்தாங்க மந்திரி சபையில. பக்தவச்சலம் சார் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க மந்திரி சபையில இருந்தாங்க. காமராஜர் மந்திரி சபையில, பெருந்தலைவர் மந்திரி சபையில, காமராஜர் மந்திரி சபையில. ஆமாங்க ஆமாங்க. அவரோட இங்க சென்னையில இருக்கேன் நானு. அவரு பூவராகன் மினிஸ்டரோட செகண்ட் டாட்டர் நானுங்க. இங்க சென்னையில இருக்கேன் நான். வெரி குட். பூவராகனுடைய செகண்ட் டாட்டர் நீங்க. எத்தனை பேரு நம்ம சாருக்கு, பூவராகன் சாருக்கு எத்தனை பிள்ளைகள்? 4மே பெண்கள் தான். 4மே பெண்கள் தான். அதுல நான் 2வது. ஓகே ஓகே, 4மே பெண்கள் தான். ஆமாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். என் பேரு மோகன்ராஜ். நான் ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மயிலாப்பூர்ல வீடு. என்னோட அக்கா மூலமா தான், அக்கா பேர் மூலம் தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்தது. 25 வருஷம் ஆச்சு இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு. அதுலேருந்து ஓவரோ ஸ்டேஜ் அவர்கிட்ட கேட்டால் நான் அட்வைஸ் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் இன்னும் நிறைய எல்லாம் அனுபவத்தில் நிறைய ப்ரொடிக்ஷன் அனுபவத்தில் நல்லதாக சரியாக கரெக்டாக வந்து, எஸ்பெஷலி தங்கைக்கு ரொம்ப கஷ்டமான சாகத்தில் அவர் நல்ல அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் அவள் ஃபாலோ பண்ணா. அந்த தொடர்பு இப்போ நடந்துருக்கு. நாங்கள் 25 வருஷமா நாங்கள் பழக்கம் இருக்கு. அந்த அக்காவுடைய மகளுடைய அந்த மெடிசின் சீட்டை பத்தி சொல்லுங்க. நம்ம அஞ்சனாவுடைய மெடிக்கல் சீட் பத்தி சொல்லுங்க. ஆமாமா, என்னோட சிஸ்டரோட டாக்டருக்கு மெடிசின் ட்ரை பண்ணாங்க. அப்பா டாக்டர், அண்ணா டாக்டர். அவளுக்கு டாக்டர் ட்ரை பண்ணா, கிடைக்கல. ரொம்ப சங்கடமா இருந்தா. இவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டா. அதுபடி அவ பண்ணா. அவ வந்து முதல்ல பெய்ட் சீட் கிடைச்சது கர்நாடகாவில். அப்ப இவர் சொன்னார் பெய்ட் சீட் இல்லை, அவருக்கு மெரிட்லயே கிடைக்கும்னு சொன்னா. அதே மாதிரி லாஸ்ட் மெரிட் சீட்டு அவளுக்கு கிடைச்சது. இப்போ டாக்டர் ஆகி லண்டன்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு 25 வருடங்களாக என்னோட வந்து பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அவரு சாரு தான் வந்து ஆடிட்டரும் கூட. என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்டுக்கு அவர் தான் ஆடிட்டர். என்னுடைய உங்கள் நட்சத்திர ராசி பட்டு புடவைக்கு அவர் தான் ஆடிட்டர். என்னுடைய எல்லா பிசினஸுக்கு அவர் தான் ஆடிட்டரும் கூட. அவங்க குடும்பம் 25 ஆண்டுகளாக என்னை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை விட ஒரு பெரிய கூத்து என்னன்னா, அந்த அக்காவுடைய பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு. அந்த விஷயத்த சொல்லுங்க சார். அந்த மரணயோகம் அதாவது நம்ம அஞ்சனாவுடைய கல்யாணத்துல ஒரு சாவு ஒண்ணு விழுன்னு சொன்னேன். அஞ்சனாவது இல்ல, அந்த கல்யாணத்துல முகூர்த்தம் லோக்கலா கேரளா ஜோலிசி முகூர்த்தம் பார்த்து கொடுத்தான். அதை அவ ஃபாலோ பண்ணாங்க. இந்த முகூர்த்தம் இவர்கிட்ட கேட்டவோ இந்த முகூர்த்தம் ஆகாது, இது மரண யோகம் சொல்லி சொன்னாரு. என்னாலும் அவங்க அந்த பார்ட்டியை ஒத்துக்கல. அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டாங்க கல்யாணத்தை. ஆனா கரெக்டா முகூர்த்தம் டைம்ல இந்த பையனோட தாத்தா இறந்து போயிட்டார். அன்னைக்கே தாலி கட்டி பிடிச்ச உடனே அங்கேயே தாத்தா இறந்துட்டார். ஆனா என்னன்னா, இவங்க பெண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா, எப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கார கைதான் ஓங்கி இருக்கும். அப்பவே அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து உங்களை நம்புறோம் ரமேஷ் கண்ணா சார், நாங்க வந்து பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க வந்து பையன் ஆத்துக்கார போய் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேரளாவில் ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னா, குருவாயூரப்பனை கும்பிடுவாங்க. அதனால குருவாயூரப்பன் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம். சோ கிருஷ்ணர் வந்து அஷ்டமியில பிறந்ததுனால அவங்க எல்லாருமே அஷ்டமியில தான் முகூர்த்தம் வைப்பாங்க. நான் சொல்றது கரெக்டா சார் மோகன்ராஜ் சார்? அத மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அஷ்டமி நின்று வச்சுட்டாங்க. அஷ்டமி நின்று வச்சாலும் பரவாயில்ல, அன்னைக்கு மரண யோகமும் கூட. நான் சொன்னேன், இதெல்லாம் என்னங்க இது, கடவுளே வந்து கிரகங்களால் ஆளப்படுறாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்க. உங்ககிட்ட நாங்க ப்ரெடிக்ஷன் வாங்கி பறிச்சதுனால நாங்க கடந்த 10 வருஷமா தெரியுது. இது நடந்தது வந்து 1900 நான் நினைக்கிறேன் இது 1999 சார், 2006 2006 சாரி 2006 2006ல. அப்ப நான் சொல்றேன், அஷ்டமியே முதல்ல தப்பு. ஆமா, 2வது மரண யோகம் 2வது தப்பு. ஏன்னா அஷ்டமியில கண்ணன் பிறந்ததுனாலதான் அந்த குடும்பத்தையே போட்டு ஒரு ஆட்டு. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அதான் அப்ப நான் சொன்னேன் பாருங்க, கடவுளே ஜோதிடத்துக்கு உட்பட்டவர் தானே தவிர கடவுள் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. ஆமா, ஏன்னா நவகிரகங்களால் கதிர்வீச்சு அவருடைய ஜாதகத்துல அதிகமா இருந்ததுனால அவர் அவதாரமா மாறினாரு. அப்படின்னா எப்பவுமே பொண்ணு வீட்டுக்காரங்களால பேச முடியாது மாப்பிள்ளை வீட்டுல. அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு மரணம் விழுந்த உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஆஃப் ஆயிட்டாங்க. உங்க ஜோசியர் சாதாரண ஜோசியர் இல்ல, அவர் ஞான ஜோசியர். இன்னைய வரலும் மோகன்ராஜ் சார் அந்த தங்கச்சி என்ன கடவுளா மதிப்பாங்க. நான் எது சொன்னாலும் உடனே செஞ்சிருவாங்க. நீங்க ஆமா, அக்காவும் ஆடிட்டர் தான் இல்லையா? அவங்களும் ஆடிட்டர் தான். நான் சொல்லுவேன், சின்ன பிரச்சனைன்னு போன் பண்ணுவாங்க, இந்த பூஜை பண்ணுங்க, இந்த எந்திரம் வைங்க, உடனே அந்த எந்திரம் வாங்கிடுவாங்க. ஆமா, இதுவரை நான் கொடுத்த எந்திரமே அவங்க வீட்டுல ஒரு 10-15 எந்திரம் இருக்குன்னு வைங்க. ஏமா இந்த பிரச்சனை, இது ஒரு எந்திரம் வைங்க, உடனே வச்சிருவாங்க. ஆமா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி நம்ம சொன்னது நடந்ததுனால. அதான் வாக்குப்பலம் வேணும்ன்றது. ஏற்கனவே உங்ககிட்ட நம்ம பார்த்தோம். அப்புறம் இடையில கூட என் ஃபேமிலிக்கு திரும்பி ரிவ்யூ பண்ணினேன்னு. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கேள்வி வந்துச்சு. ஏன் என் கணவரோட ஜாதகப்படி அவரோட என்ன சொல்லுவாங்க, நடவடிக்கை இல்லை ஆசைகள் சொல்லலாம், அது என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுக்கு பல ஆசைகள் இருக்கு. அது எதனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா போனா கூட சர்டன் இது why is not under my control. அந்த ஒண்ணுக்கு பலன்றது எதுல இருக்கு? பெண் ஆசை. பெண் ஆசை. அது தெளிவா சொல்லு. ரைட். ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை புணர்ச்சி பண்ணணும், காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆமா, ரைட். அதுக்கான அனுமதியை உங்ககிட்டே கேக்குறாரு. ஆமா, இல்லன்னா அந்த பெண்ணுகிட்ட நீயே கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேக்குறாரு. அப்படிதானே? அதுதான். ஆமா, அது அவங்க கூச்சப்பட்டாங்க. அதனால நான் முன்னாடி என்கிட்ட சொன்னதுனால நீ கூகுள் மீட்ல கேளுமா. அப்பதான் அதே மாதிரி எண்ணம் உள்ள பல நம்முடைய சுவாமிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு அது விடையா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. மாப்பிள்ள அம்மா தூரத்து ரிலேஷன் ஆல்ரெடி நீங்க எனக்கு சொன்னீங்க ஜாதகம் பார்த்து, அவங்களே வந்தாங்க. வெரி குட். அதே மாதிரி வந்தாங்களா? அதே மாதிரி நடந்தது. என்னை விட வயசுல ஒரு வயசு மூத்தவங்கன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி இருந்தது. அதனால அது எப்பவுமே பெண்களோட மூத்தவங்களா தானே இருப்பாங்க. நீ மூத்தவளா? இல்ல, என்னை விட அவங்க ஒரு வயசு மூத்தவங்கன்னு சொன்னீங்க. ரைட். அதே ஒரு வயது, அது கரெக்டா ஒரு வயது மூத்தவங்கன்னு சொன்னீங்க. சரி, அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி நடந்தது. வெரி குட் வெரி குட். அம்மா வழி சொந்தம்னு குறிப்பா சொன்னீங்க, தூரத்து சொந்தம் அப்படின்னு. ஆமா 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 ஆமா, நீங்க சொன்னது போல நடந்தது. வெரி குட் வெரி குட். ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் நோக்கங்களும் மனித குலத்திற்கு ஆற்றக்கூடிய சேவைகளும் வருமாறு: ஒவ்வொரு ஆண் பெண்ணின் சுய ஜாதகத்தின் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித செல்வங்களையும் அடைய முடியும். மேலும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளான திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருக்கிக் கொள்ளவும், தீமைகளை பயக்கக்கூடிய திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருமளவு குறைத்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு தனி மனிதனின் அவர்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு ஜோதிட பயிற்சி வகுப்புகளை நடத்தி அவர்களை விழிப்படையச் செய்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். இந்த அரும் பெரும் பணியை செய்வதற்கு ஜோதிட சத்குருஜி மெஹரு பல ஜென்மங்களாக முயற்சித்து இந்த ஜென்மத்தில் செய்கிறார். இந்த சேவைகள் சென்னையில் தொடங்கி உலகமெங்கும் பரவ விஞ்ஞான மெய்ஞான சமய ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட ஆன்மீக அன்பர்கள் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் கட்டிட விஸ்தார பணிகளுக்கு பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை வழங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடையை டிடியாகவோ செக் மூலமாகவோ வழங்க விருப்பமுள்ளவர்கள் டிடி செக்கில் எழுத வேண்டிய பெயர், நேம்,
ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 26481010100908, அக்கவுண்ட் டைப் SB, FIC கோட் CNRB 0002648, பேங்க் நேம் கனரா பேங்க், பிரான்ச் சாலிகிராமம், சென்னை 600093. சார் வந்து எனக்கு ஒரு 3 வருஷமா தெரியும், 4 வருஷமா தெரியும் சார், கோவிட் முன்னுக்குலேருந்து. ஸோ நம்ம அம்மா, நானு அம்மா எல்லாமே சார் கிட்ட தான் வந்து கரெக்டாக அந்த ஜாதகம்லாம் பார்ப்போம் எவ்ரி இயர். நிறைய பொருத்தம்லாம் சார் வந்து எனக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே இது வரைக்கும் சார் சொன்னது தான் வந்து, சார் சொன்னது வந்து எனக்கு ஒண்ணு கூட மிஸ் ஆகாம நடந்திருக்கு. மிஸ் ஆகல, நான் சும்மா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சொல்லல, ஒண்ணு கூட மிஸ் ஆனது இல்ல. சாரோட திங்ஸே வந்து நான் வந்து 2 திங்ஸ் பாய்க்கிறேன். ஒண்ணு வந்து அந்த யந்திரம், இன்னொன்னு வந்து நான் கழுத்துல வந்து அவரோட இதுதான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய இப்போ வரைக்கும். சார் இது நாளையோட 6 வீக்ஸ் சார் நான் மந்திரம் படிக்கிறது. வெரி குட், வெரி குட். நாளையோட நீ படிக்கிற அந்த மேரேஜுக்காக கொடுத்த எந்திரம் வந்து நாளைக்கு 6வது வாரமா? நாளைக்கு 6வது வாரம், இன்னும் ஒரு 3 வாரம் இருக்கு சார். வெரி குட். அந்த எந்திரத்தை வச்ச உடனே நீ எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சு அதை பகிர்ந்துக்கோ. 2வது வாரமே உனக்கு ஏற்பட்ட சில மிராக்கிள்ஸை பத்தி பகிர்ந்துக்கோ. ஆமா, ஆக்சுவலி 2வது வாரம் கூட இல்ல சார், நான் உங்களோட போஸ்ட், உங்களோட அந்த எனக்கு ரிசீவ் பண்ண DHL இருந்து நான் இன்னும் மந்திரம் படிக்க கூட ஆரம்பிக்கல, நான் கொண்டு வந்து டேபிள்ல வச்சேன், நீங்க சொன்னீங்க, அது அப்படியே ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த பர்சன் வந்து என்கிட்ட பேசுனாங்க, நீங்க சொன்னீங்க நல்லவனா இருந்தா பேசுவான், கெட்டவனா இருந்தா காணா போயிடுவான். நீங்க நான் மந்திரம் படிக்க ஆரம்பிக்கல, நான் பிரிச்சு வச்சேன், மறுநாள் காலையில அவரே என்ன பிளாக் பண்ணிட்டாரு சார். அவரே உன்னை பிளாக் பண்ணிட்டாருன்னா எவ்வளவு பெரிய மிராக்கல் இல்லையா அது? அவரால உனக்கு ஆபத்து வரும்ன்றதுன்னா உங்க அம்மாவே பயந்தாங்க. எனக்கு வந்து அவரு கூட எந்த பிரச்சனையும் இல்ல, சண்டை இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல சார். காலைல எழுந்து பாக்குற நம்பர் எல்லாம் பிளாக்ல இருக்கு சார். ஓ, அதுதான் நீ ஆடியோவா போட்டிருந்த? ஆமா, அதுதான் ஆடியோ பண்ணிருந்தேன். சோ லட்சுமி, இது நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல முடியல, ஆனா நீங்க சொன்ன விஷயம் நீ தாராளமா சொல்லுமா. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா அந்தரங்கங்களும் பகிர்ந்துக்கிறவங்க தான், நீ தாராளமா சொல்லு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம் மக்கள், எல்லாருமே நம் மக்கள் தான். சார் வந்து சொன்னீங்க என்னது, இந்த மாதிரி ஒரு 9 வாரம் வந்து முடியறதுக்குள்ள வந்து ஒருத்தவங்க வந்து வந்து கேட்பாங்க அப்படின்னு. சோ அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. கரெக்டா நீங்க சொன்ன மாதிரியே அந்த முருகனை கும்பிடுறவங்க அந்த மாதிரி. சோ நான் நினைச்சேன் அப்புறம் சார் கிட்ட வரக்கூடிய அந்த கணவன் வந்து முருக பக்தனாவோ இல்ல முருகனுடைய பேருடையவனாவோ இருப்பான்னு சொன்னேன் அப்படின்னு. சோ அதுதான் சார் வந்து, அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் சொன்னேன் மறுநாள் இந்த 9 வாரம் வந்து முறை முடியட்டும், முடிஞ்சானே அப்புறம் சார் கிட்ட வந்து நான் வந்து அந்த ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனா எக்ஸாக்ட்லி நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே எனக்கு நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு சார். நான் போய் சொல்ல சார், இது எனக்கு அப்படியே நடந்துச்சு சார். நான் உங்களுக்கு அதனாலதான் சார் நான் ரிசீவ் பண்ணி நான் மறாதனாலே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் சார், என்ன சார் இது இப்படி நடக்குதுன்னு. உன்னுடைய வாய்ஸ் வந்தது எனக்கு. ஆமா, அதனாலதான் நீங்க சொன்னீங்க என்னது, அவன் இருக்க மாட்டான், அவன் 100% உன்னை விட்டு போயிருவான்னு. நான் மந்திரமே படிக்கல, நான் பிரிச்சு எடுத்து என் டேபிள்ல வச்சு அவன் மறுநாளே எனக்கு பிளாக் பண்ணிட்டான் சார். அவன் பிளாக் பண்ணாம என்னை ஏன் நீ இக்னோர் பண்ற, கல்யாணத்துக்காக பேசிட்டு என்னை ஏன் விட்டுட்டு போறேன்னு சண்டை போடுவான்னா உங்க அம்மா பயந்தாங்க. ஆமா, கேட்கல சார், ஒரு வார்த்தை கேட்கல சார், ஒரு வார்த்தை கேட்கல, ஒண்ணுமே இல்ல, அப்படியே நீ பிளாக் பண்ணிட்டாங்க சார். அவ்வளவுதான், இதுதான் நடக்கும்னு சொன்னேன். அதுதான் அவங்க வாழ்க்கையில நடந்த மிராக்கிள். அவங்க வாழ்க்கையில நடந்த மிராக்கிள் தான் இப்ப அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. தெரியல சார், இது வந்து ரொம்ப நம்புற உண்மையா நடக்குதா இல்ல எனக்கே தெரியல. ஆனா சொன்ன ஒண்ணு அப்படியே நடக்குது சார், எனக்கு நடந்துச்சு சார். உனக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்காது. ஆமா சார், இது அதனாலதான் சார் நான் ஷாக் ஆகி உங்களுக்கு மெசேஜே அனுப்புனேன் மறுநாளே, என்ன சார் நடக்குதுன்னு. ஏன்னா எங்க அம்மா கூட அந்த யந்திரம் நாங்க ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா கேட்டாங்க, உண்மையா இருக்குமா, இது நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து உங்களோட திங்ஸ் வந்து பாய்ச்சது இல்ல, நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஏற்கனவே நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கழுத்துல அந்த தாயத்தை போட்டிருக்கேன்ல, கண்டிப்பா டாலர் போட்டிருக்கேன்ல, சோ அந்த கல்லு. அப்ப நான் அம்மாட்ட சொன்னேன், இருக்கும்மா, கண்டிப்பா உண்மையா இருக்கும், நான் பரவாயில்ல, நான் யந்திரம் வச்சு ஒரு நான் என்ன நினைச்சேன்னா சார், அக்கார்டிங் டு மை செல்ஃப் நான் என்ன நினைச்சேன்னா, மேபி ஒரு 2 வாரம் கழிச்சு ஆளு மிஸ்ஸிங் ஆகும்னு நினைச்சேன்.
வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். இல்ல சார், மறுநாளே ஆயிப்போச்சு சார். ஒரு நாள் 24 மணி நேரம் முழுசா முடியல சார். அதுக்குள்ளே ஆயிப்போச்சு. அதுக்குள்ளே நீங்க அடிச்சு சொன்னீங்க சார் என்கிட்ட. இல்ல இவன் காண போயிருவான்னு சொன்னீங்க. என்னோட கணிப்புப்படி ஒரு 2 வாரம், ஒரு 3 வாரம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி தான் காணா போறான்னு நினைச்சேன். இல்ல, ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம அவனே உன்னை பிளாக்ல போட்டான். சார் இது 2 வாரத்துல நடக்கல, இது மறுநாளே நடந்துச்சு. அதான் எனக்கு தெரியல சார். இது எனக்கு உண்மையிலேயே தெரியல. இது வந்து எனக்கு தெரியல கனவு. இது உண்மையா எனக்கே தெரியல. இப்ப யாராச்சும் நம்மளை விட்டு போகணும்னா ஒரு சண்டை போடணும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகணும், ஒரு கான்ஃபிளிக்ஸ் நடக்கணும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரி வரணும் சார். தூங்க போறேன், நான் தூங்குறேன் சொல்லிட்டு போனை வச்சு படுத்தேன் சார். மறுநாள் பாக்குறேன் கனெக்ட் பண்ண முடியல சார், எல்லாம் பிளாக்ல இருக்கு. அதுதான் வாக்கு பலம்ன்றது. அதுதான் வாக்கு பலம்னு வாங்க. அதுதான் வாக்கு பலம். அதான் சார். கண்டிப்பா. எனக்கு இந்த சான்ஸ் பேசுறதுக்கு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஜி. நன்றி. ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப 4 மாசம் நாங்க வந்து அவ்வளவு ஒரு அழுதுருக்கேன். நான் அழ வந்து ஜிக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நானும் எங்க வீட்டுக்காரர் அழுதுருக்கோம். ஆனா நேற்றுக்கு நைட்டு அவர் எங்களுக்கு வந்து நம்ம ஊர் டைம் 9:30 மணிக்கு எனக்கு ஆடியோ அனுப்புனாரு. என்னால உடனே கேட்க முடியல. நேற்றுக்கு நாங்க இது வெளியில இருந்தேன். நான் கோவில்ல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தோம், துளசி அர்ச்சனை நேற்றுக்கு இதுன்றதுனால. அப்போ நான் நைட்டு வீட்டுக்கு வரும்போதே 11:30 அமிச்சிட்டாரு. நம்ம முதல்ல கேட்டுட்டு தான் அடுத்த வேலை, நம்ம இதுக்காக தானே வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து ஒன்னொன்னா திரும்ப கேட்டு பார்க்கும்போது என் கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்தது. அவர் சொல்லும் போது அப்படி ஒரு ஆனந்தம். வா ஜெயிச்சிட்டோம், நம்ம எடுத்த சபதம் இது. நம்ம பொண்ணை நம்ம நல்லபடியா ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும்ன்ற சபதத்துல நம்ம எப்படி ஜெயிச்சிடுவோம், அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட மெசேஜ் போட்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம் போங்க, பயப்பட வேணாம், என்ன நடந்தாலும் சரி, அவ திருப்பி நம்ம காலில் வந்து உழ போறா, நம்ம தான் அவளை திருப்பியும் பட்டை தேய்க்க போறோம், திருப்பியும் டிங்கரிங் பஞ்சரிங் பார்த்து நம்ம அதை கூட்டிட்டு வர போறோம், அவ்வளவுதான். அவர் கிளீனா சொல்லிட்டாரு. கூலி சேதாரம் இருக்கு, அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அது வந்து பிகினிங்ல அவர் எங்களுக்கு சொல்லிட்டாரு, வெரி ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாரு. இப்ப தின்னவன் தண்ணி குடிப்பான், வருவா, அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் பட்டுதான் நீங்க வரணும் வெளியில. அதுக்கு மென்டலி தயார் பண்ணிக்கோங்க, பிசிக்கலி தயாராகுங்க, அவ்வளவுதான். இதுல வேற வழி கிடையாது. வருவா உங்க கிட்டன்னு. அந்த மாதிரி எங்களுக்கு பிஆர் அவளை வாங்கி கொடுப்பாளா, வாங்கி கொடுக்க மாட்டாளா, அவ எங்க கிட்ட பொய் சொல்றாளா, என்ன எங்களை எப்படி நினைக்கிறான்றதே எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சி போயிருந்தோம். ஆனா நேற்றுக்கு அவர் புட்டு வச்சுட்டாரு. அவ கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தருவா, அவளோட தலையெழுத்து உங்களுக்கு செய்வா, நீங்க அவளோடதான் இருப்பீங்க. 2025 மேக்குள்ளார நீங்க 3 பேரும் ஒன்னா ஒரு ஊர்ல வாழ போறீங்கன்னு. அதை விட ஒரு பெரிய இது என்னன்னா, நான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த டிஸ்கஸே பண்ணது இல்ல. என்னோட ஒரு டிசைர் இருக்குன்னு நான் எப்பவுமே எல்லா டிசைரும் அவர்கிட்ட சொல்லுவேன். ஆனா இந்த டிசைர் நான் சொல்லலை. ஏன்னா எனக்கே நான் அந்த ஊருக்கு போவேனான்னு தெரியல, எனக்கு எப்படி ஆகும்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா நேற்றுக்கு அவரு எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல, ஒரு சித்த வாக்கு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே மெய் சிலிந்துடுச்சு எனக்கு. ஓகே, அப்ப இவர் வாயில இருந்து வந்துச்சுன்னா இதுவும் நடக்கும் நமக்கு அப்படின்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெஸ்டாரண்ட் வைப்பீங்க, அவங்க அப்பா வைப்பாரு, அவங்க அம்மா வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட நாங்க வந்து எப்படி அது பிளான் பண்ணோம்னா வந்து, ஒரு நம்மள மாதிரி குழந்தைங்க எத்தனையோ பேர் அனுப்புறாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. நம்ம அங்க இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், சின்னதா ஸ்டார்ட் பண்ணணும். அதுங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து, மெடிடேஷன் சொல்லி கொடுத்து, அதுங்களை வந்து
நம்மளோட என்வாயர்மெண்ட்ல வச்சுக்கணும், கெட்ட வழிக்கு போக கூடாது, அதுங்கள அந்த மாதிரி பாத்துக்கிற லெவலுக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம முதல்ல மென்டலி தயாராகணும் அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட சொல்லியிருந்தப்ப, அப்பதான் இவர் சொன்னாரு, சரி நீ கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்துக்கிறியா, இருந்துக்கோ, இப்ப நான் ஆரம்பிக்கிற இந்த கோர்ஸுக்கு வா, இது எல்லாமே உன்னை வந்து என்லைட்டன் பண்ணும், உன்னை நீ வந்து புரிஞ்சுக்குவ, அப்போ நீ இதெல்லாம் பண்றதுக்கு சரியாகும்னு. அவர் அன்னைக்கு சொன்னது வந்து எனக்கு இப்படி சொல்றாரு, நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் நான் கிருஷ்ணா கான்சியஸ்குள்ளார போனேன். என்னோட லைஃப்லயே வந்து நிறைய ட்ராஜடி இருந்தப்ப அவர் என்ன ஒரு வாட்டி தட்டி தட்டி கொடுத்து ஓடு, ஒண்ணும் ஆகாது, ஓடு ஓடுன்னு சொல்லி இது பண்ணிதான் நானே இன்னைக்கு வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல்ல இருக்கேன்னா அவருக்கு அதான் முதல் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைன்னா நானே இன்னைக்கு வந்து தடம் புரண்டு போயறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. இன்னைக்கு நானே குடும்பம் இல்லாம காலியா போய் நடுத்தொருல அனாதையா சுத்தி இருந்திருப்பேன் பைத்தியமா. ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் நோக்கங்களும் மனித குலத்திற்கு ஆற்றக்கூடிய சேவைகளும் வருமாறு: ஒவ்வொரு ஆண் பெண்ணின் சுய ஜாதகத்தின் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித செல்வங்களையும் அடைய முடியும். மேலும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளான திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருக்கிக் கொள்ளவும், தீமைகளை பயக்கக்கூடிய திசாபுக்திகளாக இருந்தால் அதை பெருமளவு குறைத்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு தனி மனிதனின் அவர்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு ஜோதிட பயிற்சி வகுப்புகளை நடத்தி அவர்களை விழிப்படையச் செய்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். இந்த அரும் பெரும் பணியை செய்வதற்கு ஜோதிட சத்குருஜி மெஹரு பல ஜென்மங்களாக முயற்சித்து இந்த ஜென்மத்தில் செய்கிறார். இந்த சேவைகள் சென்னையில் தொடங்கி உலகமெங்கும் பரவ விஞ்ஞான மெய்ஞான சமய ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட ஆன்மீக அன்பர்கள் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயத்தின் கட்டிட விஸ்தார பணிகளுக்கு பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை வழங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடையை டிடியாகவோ செக் மூலமாகவோ வழங்க விருப்பமுள்ளவர்கள் டிடி செக்கில் எழுத வேண்டிய பெயர், நேம் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட், அக்கவுண்ட் நம்பர் 26481010100908, account type SB, FIC code CNRB 0002648, bank name Canara Bank, branch Saligramam Chennai 600093. அந்த காதல்ல வர பரத் மாதிரி சுத்தி நின்றுக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இவர் வந்து அதெல்லாம் நடக்க கூடாது, நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை இவ்வளவு தூரம் மோல்டு பண்ணாரு. நேற்றுக்கு அவரு அந்த மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, அவளோட கல்யாணத்தையும் சொல்லிட்டாரு, நீங்க வந்து நாங்களே பெரிய பினான்சியலி ரொம்ப சவுண்டு கிடையாது, பட் ஆனா இருந்தாலும் அவரு உங்களை விட கம்மியான ஒரு மாப்பிள்ள தான் வருவான், அந்த பையனையும் நீ புடிச்சு போடு, நீ வந்து இதுக்கு மேல வேணும் அதுக்கு மேல வேணும்னு யோசிக்க கூடாது, அந்த உங்களை விட பினான்சியலி கம்மியா படிப்பு கம்மியா அழகு கம்மியா தான் ஒரு பையன் வருவான், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வெயி, அவளோட நீங்க கண்டிப்பா இருந்து அவளை நீங்க தான் கைட் பண்ணுவீங்க அப்படின்னும் போது அவருக்கே சில டைம் கோவம் வந்துருச்சு. இவ ஜாதகத்தை பார்த்து இது சரியான சைத்தான் ஜாதகம். எனக்கு ரொம்ப சிரிப்பு. கண்டிப்பா அவ சைத்தான் தான், அதுக்கு புத்தி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது கூட அவ அப்படிதான் பண்ணுவா, யாரு என்ன சொல்றாங்களோ அவங்க பின்னாடி அப்படியே ஓடிடுவா. ஒவ்வொரு இடத்துலயும் நானும் எங்க வீட்டுக்காரன் பின்னாடியே போய் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டே வருவான். அவ ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான் என் ஃப்ரெண்டுன்னு, அவ நம்பரை வாங்கி கையில வச்சுக்கின்னு அவ பின்னாடி வேற ஓடுவோம் நாங்க. அந்த பொண்ணு என்ன, நம்ம பொண்ணு பின்னாடி நம்ம போறோம், நம்ம தலையெழுத்து, ஆனா அந்த பொண்ணு பின்னாடி வேற அவங்க அம்மா அப்பா போறாங்களோ இல்லையோ நாங்க ஓடுவோம் பின்னாடியே. அந்த மாதிரிலாம் இவரு சொல்லிதான் பண்ணோம். பட் ஸ்டில் இவரு சொன்ன மாதிரி ரொம்ப எங்க ஏஜ்ல இதெல்லாம் நடக்காம அவளுக்கு இவ்வளவு தூரம் அவர் வந்து காப்பாத்தி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் குருஜி. உங்களோட பரிகாரம் உங்களோட இதுதான் இவ்வளவு தூரம் அவளை காப்பாத்தி வந்து, இது நீங்க சொன்ன மாதிரி ஜென்மமா அவ எத்தனையோ பிறவிகள் ஆசைப்பட்டு வந்திருக்கலாம். அதனால வந்து அதையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனாலதான் கடவுள் எங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ணோமோ அதெல்லாம் வந்து ஓகே இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு மனநிலைமையை முன்னாடியே தயார்படுத்திட்டாரு போல. எங்க பொண்ணை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரும்போது இதுவும் கடந்து போகும் சொல்லி எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நம்ம அவளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் நீங்க சொல்லிருக்கீங்க அந்த ஆடியோலயும், நம்ம இன்னும் ஒரு பரிகாரம் பண்ணணும். இப்ப இதுக்கு மேல அவளுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்ம நீங்க சொன்ன மாதிரி சுயம்பர பார்வதி எந்திரம் வச்சு அவளுக்கு 48 நாள் அதுவும் முடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த சூர சமாரமும் பண்ணியிருக்கோம்.
ஆக்சுவலி நீங்க சொன்னது அது 100% உண்மை. அந்த கேதுவும் மாந்தியும் இருக்கிறதுனால தான் அவ அந்த பையனோட அந்த பிளாக் மேஜிக்ல வந்து அவ வந்து ரொம்ப பெரிய லெவல்ல எஃபெக்ட் ஆயிருக்காது. அதான் உண்மை. அது ரொம்ப அதெல்லாமே பெரிய இந்த மாதிரி 12 பாவ அனாலிசிஸ் பண்ணும்போது தான் அதெல்லாம் தெரியும். நம்ம இந்து மதத்துல மட்டும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ இப்ப எங்க அம்மா காலத்துல இருந்து எடுத்துக்கிறீங்கன்னா கூட அவங்களுக்கும் பெருசா வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்ல. அப்ப எங்களுக்கும் யாரும் இல்ல. இப்ப அட்லீஸ்ட் இப்போ உங்களை மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து நாங்க செஞ்ச ஒரு பாக்கியம்னு சொல்லிக்கலாம். ஒரு அறியாமையில இருந்து இப்ப எங்களுக்கு ஒரு டார்ச் லைட் அடிக்கிறீங்க, இந்த டார்ச் லைட்டை புடிச்சுக்கிட்டு ஒழுங்கா வாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம இந்து தர்மத்துல மட்டும் ஏன் சரியான வழிகாட்டுதல் இந்த கலியுகத்துல யாருக்கும் காமிக்கப்பட மாட்டேங்குது? இல்ல, சரியான வழிகாட்டுதல் காண்பிக்கப்பட்டால் வியாபாரம் பண்ண முடியாது. இங்க வணிகம் முக்கியமா இருக்கு எல்லாருக்கும். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact Jodhida Sadguruji Meheru. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.